வேணாம், எங்கள் தம்பிகளை எதிர்க்கிறார்கள், வெட்டிடுவானா. காவல் நிலையத்தில் போய் காவல்துறை அதிகாரிகளிடமே ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்கிறார்கள். சிப்காட் பிரச்சனைக்காக எவனாவது வந்தா அவனை கொன்றுவாங்கிறான். எங்கள் காவலர்கள் அமைதி காக்கிறார்கள். ஏன் தெரியுமா? பாவம், எங்கள் காவலர்கள் பாவம். என்ன செய்வார்கள்? அவர்களை பகைத்துக் கொண்டால் அவர்கள் வேலை பறிபோய்விடும். இல்லை என்றால் ராமநாதபுரத்திற்கு மாற்றி விடுவார்கள், ராமேஸ்வரத்திற்கு மாற்றி விடுவார்கள். பெண்டு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு பெட்டி படிக்கைகளை சுருட்டி கொண்டு ஊர் ஊராக ஓட வேண்டிய அவலம் ஏற்பட்டுவிடும். அதனால் எங்கள் காவல்துறையினர் பாவம் கைகளை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கவலைப்படாதீர்கள் என் அன்பிற்கினிய காவலர்களே. 2 ஆண்டுகள் தான், ரொம்ப தூரம் இல்ல, 2 ஆண்டுகள் இந்த நிலத்தை நேசிக்கிற செந்தமிழன் சீமானின் கையில் ஆட்சி அதிகாரம் வரும். இங்க எவனுக்கும் அச்சப்படாமல் துணிச்சலோடு பணியாற்றுகிற அந்த சூழலை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறோம். உங்கள் கையில் இருக்கிற குண்டாந்தடிகள் இதுவரை மக்களுக்காக போராடியவனை நோக்கி சுழன்றதல்லவா, அந்த குண்டாந்தடிகள் இந்த மண்ணை அழிக்கிற நாசமாக்குற கொலைகாரர்களை நோக்கி சுழட்டும். சுழலும், சுழல வைப்போம். இல்லைன்னா நாங்களும் தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திருவோம். பார்த்துங்க, இது நடக்கும். என் அன்பிற்கினிய சொந்தங்களே, நீர் என்பது படர்ந்து படர்ந்து பல்வேறு திசைகளுக்கு போகணும். இந்த பூமி தாய் இருக்கிறார் அல்லவா, இவள் எல்லாருக்கும் தேவையானதை கொடுக்கிறாள், நீரை கொடுக்கிறாள். மழை யாருக்கு பெய்யும் நினைக்கிறீங்க? இவன் நல்லவன், அங்க இருக்கிறான் பாருங்க 2 பேர், அவன் கெட்டவன். அங்க இருக்கிறான் பாருங்க, அவன் மொள்ள மாறி. அந்த பக்கம் நிற்கிறான் பாருங்க, அவன் முடிச்சு வைக்கி. அவனுக்கெல்லாம் மழை பெய்ய மாட்டேன். அந்த உச்சந்தில 2 பேர் இருக்கிறான் பாருங்க, அவன் மட்டும்தான் நல்லவன். அங்க மட்டும்தான் மழை பெய்ய, மழை பெய்யறது இல்லை. நல்லார் ஒருவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்கிறது மறை. எல்லாருக்காகவும் தான் இந்த நீர் ஓடுகிறது. அப்படி கீழ்பவானி வாய்க்கால் தண்ணீர் கடைமடை பகுதி வரை செல்ல வேண்டும். தான் பயணிக்கிற பகுதிகளில் இருக்கிற நிலங்களை எல்லாம் வளப்படுத்த வேண்டும். இந்த நோக்கத்துல தான் கீழ்பவானி வாய்க்கால் கட்டப்பட்டது, வெட்டப்பட்டது, உருவாக்கப்பட்டது. இது ஒண்ணு அரசியல்வாதிகளோ அரசியல் தலைவர்களோ உருவாக்குனது அல்ல. கீழ்பவானி வாய்க்கால் எங்கள் சொந்தங்களே சொந்த காசை போட்டு கீழ்பவானி வாய்க்காலை உருவாக்கினார்கள். பல்லாயிரக்கணக்கான விளைநிலங்கள் அதிலே விளைந்து பயிரிக்கிறது. ஈரோடு, சித்தோடு, வெள்ளோடு பகுதியில் இருக்கக்கூடிய பறவைகள் சரணாலயத்தில் பல்லாயிரக்கணக்கான வெளிநாட்டு பறவைகள் வந்து குஞ்சு பறிக்கிறது. இதற்கு காரணம் அந்த கீழ்பவானி வாய்க்காலின் கசிவு நீரில் வளர்ந்த மரங்கள். அந்த மரங்களிலே கூடு கட்டி வாழத் தொடங்குகிறது பறவைகள். பறவை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த பூமி தாய் கொஞ்சம் கொஞ்சம் உயிர்ப்போடு இருக்கிறாள் என்று பொருள். ஆங்காங்கே வளர்ந்து கிடக்கிற மரங்கள் எல்லாம் நாம் விதைத்ததல்ல. நான் என் கண்ணுக்கு எதிரே ஒரு மரம் இருக்கிறது, அரச மரம். யாராவது அரச மரத்தை நட்டு வச்சீங்களா? அந்த பக்கம் ஆலமரம் இருக்கிறது, யாராவது ஆலமரத்தை நட்டு வைத்தோமா? இல்லை. பறவைகள் நட்டது, வளர்த்தது. பறவைகளின் எச்சத்தில் தான் இந்த ஆலமரமும் அரச மரமும் வேப்ப மரமும் வளர்ந்தது. பறவைகள் தான் இந்த தமிழ் நிலத்தை பச்சை பசும் சோலைகளாக மாற்றியது. அந்த பறவைகள் வாழ வேண்டிய அந்த நிலத்தில் தண்ணீர், கசிவு நீர் பட்டால் மரங்கள் வளரும், பறவைகள் வளரும். பறவைகள் வளர்ந்தால் மரங்கள் வளரும், மரங்கள் வளர்ந்தால் மழை பொழியும், மழை பொழிந்தால் பூமி செழிக்கும், பூமி செழித்தால் இந்த மண்ணின் மக்கள் செழிப்போடு வாழ்வார்கள். இது எப்படா முடிச்சு கட்டுறதுன்னு பார்த்து இந்த சோத்து மூட்டைங்க ஒரு திட்டமிடுறான். இது அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயே கீழ்பவானி வாய்க்காலில் கான்கிரீட் தளம் பதிக்கிற திட்டம் கொண்டு வரப்பட்டது. மக்களின் எதிர்ப்பை பார்த்துவிட்டு அம்மையார் ஜெயலலிதா கைவிட்டு விடுகிறார். அதன் பிறகு மீண்டும் ஐயா கலைஞர் கருணாநிதியும் முன்னெடுக்கிறார், கைவிட்டு விடுகிறார். அதன் பிறகு இடைச்செருகளாக தவழ்ந்து போன எங்க சித்தப்பா எடப்பாடி தெரியாதனமா அந்த திட்டத்தை கொண்டு வந்துடுறாரு. ஜெயலலிதா ஆட்சியில், அதிமுக ஆட்சியில் எது கொண்டு வந்தாலும் நான் நிறைவேற்ற மாட்டேன் என்பதில் உறுதியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கீழ்பவானி வாய்க்கால்ல கான்கிரீட் பதிப்பதை மட்டும் உறுதியாக நிற்கிறது. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஏதோ சொல்லியிருக்கிறாராமா, நாங்க வந்து பாக்குறோம் பேக்குறோம்னு. நீ பாரு, கான்கிரீட் தளம் போடு, நான் பேத்து எடுத்துறேன். நாங்க பேத்துட்டு போயிருவோம். எந்த மூளை உள்ளவனாவது, ஆனா ஒரு முட்டா பைய கூட செய்ய மாட்டான்.
வாய்க்கால்ல காங்கிரீட் போடுற வேலையை. 2 கரைகளையும் வளப்படுத்த வேண்டும் என்றால் கரை ஓரங்களில் மரங்களை நட்டான். நாமெல்லாம் வரலாற்றில் படிச்சிருப்போம். கரை ஓரங்கள்ல சோழன் ஆட்சி காலத்துல, பல்வேறு ஆட்சி மன்னர்கள் ஆட்சி காலத்துல, காளிங்கராயர் ஆட்சி காலத்துல எல்லா பக்கமும் கரைகளின் இருபுறங்களிலும் மரங்களை நட்டார்கள் என்று படித்திருப்போம். ஏன் கரையில மட்டும் நட்டான்? ஆற்றன் கரைகளில் மரம் நட்டது எதற்காக என்றால் கரைகளை வலிமையாக வேர்கள் பற்றி பாதுகாக்கும் என்பதனால். இந்த குறைந்தபட்ச புரிதல் கூட இல்லாத சோத்து மூட்டைகள் கரைகளில் இருக்கிற மரங்களை எல்லாம் வெட்டிவிட்டு பல்லாயிரக்கணக்கான மரங்கள், பாரம்பரியமிக்க மரங்களை எல்லாம் வெட்டிவிட்டு அதிலே காங்கிரீட் போடுறேங்கிறான். மூளை கட்டவன் செய்வானா? மூளை இருக்கிறவன் செய்வானா? இங்கு மூளை இருந்தாதான் ஆட்சி வேற மாதிரி நடக்குமே. மூளை இல்லாதவர்கள் கையில் ஆட்சியையும் அதிகாரத்தையும் கொடுத்து விட்டு என் மக்கள் கையேந்தி நிற்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி உறுதியாக இருக்கிறது. கீழ்பவானி வாய்க்காலில் காங்கிரீட் தளம் பதிப்பதை நாங்கள் ஒருபோதும் ஏற்கப் போவதில்லை. கடைமடை பகுதி வரை நீர் செல்வதை உறுதிப்படுத்துவதற்கு வசதியாக நாங்கள் 2 கரைகளையும் வளப்படுத்தி கொடுக்கிறோம். எல்லோருக்கும் தண்ணீர் கொடுக்கிற வேலையை செய்கிறோம். நாங்கள் எங்களுக்குன்னு போராடல. நல்ல புரிஞ்சுக்குங்க. வயல்களில் நாங்க தண்ணி பாய்ச்சணும், வாய்க்காலில் தண்ணி பாய்ச்சணும், நெல் வளரணும், தண்ணி பாய்ச்சணும். கூடவே வரப்புகளில் புல்கள் எல்லாம் முளைச்சு வருது. புல்கள் வளர்ந்தது, மாடு சாப்பிடுது. அதுபோலதான் புல்லுக்கு நெல்லுக்கென்று பாய்ச்சிய நீர் கொஞ்சம் புல்லுக்கும் பாயட்டுமே என்பது போல் இங்கே கரைகளில் இருக்கிற மரங்கள் வளர வேண்டும் என்று நாங்கள் போராடினோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மதிப்பிற்மிக்க இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்க போகிறோம் என்று சொன்ன இயற்கை சுற்றுச்சூழல் பாசறை அணியின் கார்த்திகேய சேனாதிபதி அவர்களின் 37 ஏக்கரா நிலமும் இந்த கீழ்பவானி வாய்க்காலின் பாசனத்தின் மூலம் பயன்பெறுகிறது. இப்ப எங்களுக்காக போடல, இந்த சோத்து மூட்டைகளுக்காகவும் போராட வேண்டி இருக்குது. நாங்க அவனுக்கு சேர்த்து நாங்க தான் போராடுறோம். அட வட்டமலக்கரை அணைன்னு ஒண்ணு இருக்குதுங்க. இவன் 50 ஆண்டு கால பாரம்பரியங்கிறான், 60 ஆண்டு கால பாரம்பரியங்கிறான். திராவிட மாடல் தான் தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்துச்சுங்கிறான். குறைந்தபட்ச வட்டமலக்கரை அணையை வலுப்படுத்தி கொடுக்க முடியல. திரும்புற பக்கமெல்லாம் சீம கருவேல மண்டி கிடக்குது. இந்த பூமி தாயை நேசிக்கிற எவனொருவனும் இந்த வேலை செய்ய மாட்டான். கருவேல மரங்களை அகற்றிவிட்டு அங்கே நீர் செறிவுற்று மையமாக அதை மாற்றுவதற்கு அமராவதி அணையில் இருந்து ராட்சச குழாய்கள் மூலம் தண்ணீர் கொண்டு வந்து வட்டமலக்கரை அணையை மேம்படுத்துவோம் என்ற உத்தரவாதத்தை வழங்குகிற ஒரு அரசியல் கட்சி இருக்கிறது என்றால் அது எங்கள் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். ஏன் தெரியுமா? நாங்கள் இந்த பூமி தாயை பேரன்பு கொண்டு நேசிக்கிறோம். நாங்கள் நேசிப்பது வெறும் வாக்குக்காக உங்களை நேசிக்கல, எதிர்கால பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக உங்களை நேசிக்கிறோம். கொஞ்சம் எங்களையும் நேசிச்சிருங்க. எங்கள்கிட்ட இருந்து விவசாய சின்னத்தை புடுங்கிட்டா நாங்க விவசாய சின்னம் புடுங்கிட்டு போறோம். என் மக்களின் உரிமைக்காக நாடாளுமன்றத்தில் ஓங்கி ஒலிக்க ஒளி வாங்கி தேவைப்படுகிறது என்று நாங்கள் நினைச்சோம். தெரிஞ்சோ தெரியாம தேர்தல் ஆணையம் எங்களுக்கு ஒளி வாங்கி சின்னத்தையே கொடுத்துருச்சுங்க. இது சாதாரண ஒளி வாங்கி இல்லைங்க, சீன புரட்சிக்கு வித்திட்ட ஒளி வாங்கி. மதிப்புமிக்க புரட்சியாளர்கள் சேகுவாராவும் பிடல் கேஸ்ராவும் தாங்கி பிடித்த ஒளி வாங்கி. அந்நிய ஆதிக்கத்திற்கு எதிராக போரிட்ட பெருமகன் முத்துராமலிங்க தேவர் கையிலே தவழ்ந்த ஒளி வாங்கி. நான் கல்லாத கல்வியை இந்த நாட்டு மக்கள் அனைவரும் கற்றிருக்க வேண்டும் என்று போராடிய பெருமகன் பெருந்தலைவர் காமராசர் கையில் இருந்த அந்த ஒளி வாங்கி எங்கள் கையில் கிடைத்திருக்கிறது. நாங்கள் ஒரு போரை தொடங்கி இருக்கிறோம். இந்த பூமி தாயை எவனுக்காகவும் விட்டுக் கொடுக்க போவதில்லை. எங்கள் நிலத்தின் உரிமையை மீட்டெடுப்பதற்காக எங்கள் ஐயா பெருமைக்குரிய இந்த நிலத்தின் மன்னன் எம்மா மகன் விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலையார் வழியில் நின்று நாங்கள் போராடுகிறோம். இங்கே வரி வசூலிக்க வருகிறான் மைசூர் மகாராஜாவினுடைய வாரிசுகள். எங்கே வந்து வரி வசூலிக்க வருகிறாய்? இது எங்கள் நிலம், எங்கள் தாய் நிலம். என் நிலத்தில் இருந்து ஒத்த பைசாவை கூட எடுத்துட்டு போக விடமாட்டேன். எல்லாவற்றையும் என்னிடம் கொடு, என் மக்களிடம் கொடு என்று பிடுங்கி கொடுத்த பெருமகன் எங்கள் பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை. ஐயா, நீங்கள் பிடுங்கி கொண்டு விட்டீர்களே, எங்கள் மைசூர் மன்னனிடம் எப்படி நாங்கள் பதில் சொல்வது என்று கேட்கிறார்கள். சொல்லுங்கள், நன்றாக போய் சொல்லுங்கள்.
சிவன் மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையிலே ஒரு சின்னமலை இருக்கிறான், அவன் எங்களை அழித்து பிடித்துக் கொண்டு விட்டான் என்று பெருமையாக போய் சொல்லுங்கள். அது அவன் சொன்னது போலவே இந்த நிலத்தின் உரிமையை பாதுகாக்க வருவது திராவிடமாகட்டும், ஆரியமாகட்டும், ஆட்டுக்குட்டி அண்ணாமலையாகட்டும், எல்லாரையும் கிழிச்சு தொங்க விடாம விட போறதில்லை. அண்ணாமலையினுடைய தோளை உரிச்சி நல்லா பாத்துங்க, குறைஞ்சபட்சம் ஒரு வேட்பு மனுவை கூட சரியா பதிவேற்ற தெரியாத ஒரு கூமுட்ட அண்ணாமலை ஐபிஎஸ் படித்ததாக பொய் சொல்லிக் கொண்டு மக்களை ஏமாற்றுகிற ஏமாற்று பேர் வழி அண்ணாமலை, அத்தோடு மட்டுமில்லாமல் மணல் மாபியாக்களிடம் கமிஷன் பெற்ற அண்ணாமலையின் முகத்திரையை கிழிச்சு எறிஞ்சிட்டு தான் போவதாங்க. நினைக்கிறேன் நீ அண்ணாமலை, மிஸ்டர் அண்ணாமலை, இந்த மேற்கு மண்டலத்தில் எங்கள் பெரும்பாட்டன்கள் காளிங்க ராயனும் எங்கள் பெரும்பாட்டன் தீரன் சின்னமலையும் வாழ்ந்த இந்த நிலத்தில் ஒரு காலத்திலும் இந்த மணி ஆட்டிக்கிட்டு உண்டை கட்டி வாங்கி தின்னுக்கிட்டு பசுமாட்டு மூத்திரம் குடிக்கிற பாரதிய ஜனதா வளரவே வளராதுடா, வராது. உனக்கு என்ன தத்துவம் இருக்கு, என்ன லட்சியம் இருக்குது, என்ன கொள்கை இருக்குது? ஒன்னு செய் ஸ்ரீராம் கோஷம் முழக்கம், இன்னொன்னு என்ன இருக்குது, பார்த்து மாத்தாக்கிச்சே, அடுத்தது பசுமாடு, அதுக்கு அடுத்தது பசுமாட்டு மூத்திரம், நல்லா குடிப்பான் மூத்திரம்லாம். இந்த மூத்திரம் குடிக்கி இந்த மண்ணிலிருந்து விரட்டாமல் நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் அகலப் போவதில்லை, ஓய போவதில்லை. இந்த நிலத்தின் உரிமைக்காக உறுதியோடு போராடுவதற்கு இங்கே அறுவை சிகிச்சை செய்தாவது இந்த நிலத்தை காப்பாற்றி விட வேண்டும் என்று எங்கள் மதிப்புமிக்க மருத்துவர் கார்மேகத்தை களத்தில் இறக்கி இருக்கிறோம். நீங்கள் தயவு கூர்ந்து சிந்தித்து பாருங்கள். நாம் வாழ்ந்தது போல ஒரு வாழ்க்கையை, நமது அப்பனும் ஆத்தாலும் வாழ்ந்தது போல ஒரு வாழ்க்கையை, எமது பாட்டனும் பாட்டியும் வாழ்ந்தது போல ஒரு இயற்கை சூழலுள்ள அமைதியான வாழ்க்கையை எமது பிள்ளைகளுக்கும் எமது பேரை பிள்ளைகளுக்கும் விட்டு விட்டு செல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் நீங்கள் நமது குரலை தாங்கி நிற்கிற ஒளி வாங்கிக்கு வாக்கு செலுத்துங்கள். 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போங்க. வாக்கு எந்திரத்தில் 5வது இடமா 4வது 1 2 3 4வது இடத்துல கார்மேகம் ஐயாவினுடைய ஒளி வாங்கி சின்னம் இருக்கிறது. வாக்கு செலுத்துங்கள். வருகிற 10ஆம் தேதியோடு இந்த தமிழர் நிலத்திற்கு பிடித்திருக்கிற பிணி அகரட்டும். நாம் தமிழர் வென்றால் இந்த தமிழ் நிலத்தில் அது சரித்திரம். திமுகவும் அதிமுகவும் பாஜகவும் காங்கிரசும் வென்றால் அந்த நிமிடத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு பிடித்துவிடும் தரித்திரம் என்பதை சொல்லி 10 தடவை பாடை வராது படிக்க கிடக்கும் புலிகே தமிழா, செத்து மடிதல் ஒருமுறை தானடா, சிரித்துக் கொண்டே செருக்களம் பாடா என்கிற ஈழத்து கவிஞரின் வரிகளை தொட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நன்றி. அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் திருச்சி சரவணன். நடைபெற இருக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒளிவாங்கி சின்னத்திற்கு நீங்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும்? இந்த தேர்தல் என்பது பாரதிய ஜனதா கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இன்னொரு முனையில் நாம் தமிழரும், இப்படித்தான் இந்த தேர்தல் களம் இருக்கு. 4 முனை போட்டி என்று எல்லா ஊடகங்களும் எழுதுகிறார்கள். 4 முனை போட்டி என்றால் இந்த 4 முனை போட்டியில் யார் வெல்வார்கள்? திமுக சொல்லுது இது ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்குமான போர். அதிமுக உண்மைக்கும் பொய்யுக்குமான போர் என்கிறது. பாஜக திராவிடம் இருக்கிறதா இல்லது தேசியம் இங்கே இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணுங்கிறது. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இங்கே மனிதம் இருக்கிறதா, எங்கள் மக்களுக்கான உரிமை இருக்கிறதா, எங்கள் மண்ணுக்கான வளமும் வளங்களும் பாதுகாக்கப்படுகிறதா என்ற கேள்வியை இந்த களத்தில் நாங்கள் முன்வைக்கிறோம். இந்த போர் என்பது ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்குமான போர் இல்ல, ஆரியத்தையும் திராவிடத்தையும் சேர்த்து புதைப்பதற்கான போர்க்களம் தான் இந்த தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல். வந்தவன் போனவெல்லாம் இந்த நாட்டை ஆண்டுட்டு போயிடலான்னு, என்ன வேணாலும் செய்யலான்னு எகத்தாலும் ஐயா மோடி என்னமோ 10 வருஷம் அவர் அப்படியே எதுவுமே பண்ணல, அதாவது எதுவுமே அவருக்கு தெரியாது, இன்னைக்கு தான் எல்லாம் புதுசாக கத்துக்கிட்டது மாதிரி, புதுசா இன்னைக்கு தான் மோடிக்கு மூளை வந்தது மாதிரி ஐயா மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து எனது இந்தியா எனது குடும்பம்ங்கிறாரு. எதுக்கு ஐயா உங்க இந்தியா உங்க குடும்பம்? இந்த இந்தியா உங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியுமா? இந்த குடும்பம் தமிழ்நாட்டில் ஒரு குடும்பம் இருக்குங்கிறது இப்பதான் உங்களுக்கு தெரியுதா? 10 ஆண்டு காலமா என்ன பானிபூரி வித்துக்கிட்டு இருந்தீங்களா இல்ல பரதேசம் போயிருந்தீங்களாங்க மிஸ்டர் பரதேஷ்? பல தேசங்களுக்கு போனீங்களா? அதை தான் அப்படி கேட்டேன். அவங்களுக்கு பரதேசம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஹிந்தியில நல்ல வார்த்தை அது. அப்படி பரதேசம் போற இந்த பாரத பிரதமர்
இத்தனை ஆண்டு காலம் பேசாது இன்னைக்கு என்ன புதுசா கச்சத்தீவை கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நாட்டின் பிரதமர் மோடி வருத்தப்படுறாரு. இந்த சரத்குமார் ஒரு கட்சி ஒன்று வச்சு, அதுல சமத்துவ மக்கள் கட்சின்னு நைட்டோட நைட்டா அதை பாஜக சேர்த்தது மாதிரி கச்சத்தீவு நைட்டோட நைட்டா ஸ்ரீலங்காக்கு கொடுத்துட்டாங்களா? 1974 கச்சத்தீவு கொடுக்கப்பட்டுச்சு. 50 வருஷம் ஆச்சு. 50 வருஷம் நெருங்குது. 50 வருஷம் கழிச்சு இன்னைக்கு பேசுறாரு நாட்டின் பிரதமர் ஐயா மோடி. என்னமோ நேற்று தான் தெரிஞ்ச மாதிரி கச்சத்தீவை கொடுத்துட்டாங்க. கச்சத்தீவை கொடுத்த பொழுது இந்த காங்கிரஸ் இந்த திமுக கூட்டணியில் இருந்துச்சு, அமைதியா இருந்து வேடிக்கை பார்த்தா. இந்த காங்கிரஸை எதிர்த்து திமுக சண்டை போட்டிருக்கா. இவங்க எல்லாரையும் பாருங்க, கச்சத்தீவு விவகாரத்தில் எல்லாருடைய நிலைப்பாடும் ஒண்ணுதான். பிஜேபி இன்னைக்கு கச்சத்தீவை பத்தி பேசுது. இழந்த கச்சத்தீவை நாங்கள் திருப்பி எடுப்போம்னு ஒரு வார்த்தை அண்ணன் ஐயா மோடியோ இங்க தமிழ்நாட்டில் இருக்க அண்ணன் அண்ணாமலையோ பேசி இருக்கிறாங்களா? பேசுவாங்களா? அதை பேச மாட்டாங்க. கச்சத்தீவை திருப்பி எடுக்கிறதுல காங்கிரஸுக்கு என்ன நிலைப்பாடோ அதே தான் பாஜகவுக்கும், பாஜகவுக்கு என்ன நிலைப்பாடோ அதே தான் காங்கிரஸ், திமுகவுக்கும் அதே நிலைப்பாடு தான், அதிமுகவுக்கும் அதே நிலைப்பாடு தான். ஆனா ஒரே கட்சி, நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சொல்லுது, நாங்கள் அதிகாரத்திற்கு போனா நாடாளுமன்றத்துக்குள்ள நாங்கள் கேள்வி கேட்போம். கச்சத்தீவை திருப்பி எடு, இல்ல தமிழ்நாட்டை நீ தனியா பிரிச்சு விடு, கச்சத்தீவை நாங்க எப்படி எடுக்கிறது நாங்க பாத்துக்கிறோம். கேட்டா இதை பிரிவினைவாதம்பா, இறையாண்மைக்கு எதிரானதும்பா. இறையாண்மைக்கு எதிராக நீங்க பேசுறீங்க. நாங்க இறையாண்மைக்கு எதிராக பேசல, எங்களுடைய இனத்தின் உரிமைக்காக நாங்க பேசுறோம். இது உங்களுக்கு இறையாண்மை பாதிப்பாகுதுன்னா, இதுல உங்கள் இறையாண்மை பாதிக்கப்படுதுன்னா, இதே நாட்டின் பிரதமர் ஐயா மோடி எனது இந்தியா எனது குடும்பம்னு சொல்ற மோடி, நாங்கள் வெள்ளத்தில் தத்தளிச்ச போது சென்னை பெருவெள்ளம், தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்தில் பெருவெள்ளம், இதுக்கு முன்னாடி வரதா புயல் வந்துச்சு, ஒக்கி புயல் வந்துச்சு, தானே புயல் வந்துச்சு, இப்ப மிக்ஸாம் புயல், இப்படி எண்ணற்ற புயல்கள்ல நாங்க பாதிக்கப்பட்ட பொழுது இந்த நாட்டினுடைய தலை சிறந்த குடிமகன், முதல் குடிமகன் ஐயா நாட்டின் பிரதமர் ஐயா மோடி ஏன் வந்து பார்க்கல? அப்ப இறையாண்மை கடலை நாங்க பணம் கேட்கும் பொழுது எங்களுக்கு வரி காசு கொடுக்காம, எங்களுக்கு நிலுவைத் தொகை கொடுக்காம, எங்களுடைய உரிமைகளுக்கு, எங்களுடைய இந்த இதுக்கு இழப்பீட்டுக்கு நாங்க காசு கேட்டப்ப, நிவாரணம் கேட்டப்ப கொடுக்காத இந்த நாட்டினுடைய பிரதமர் அப்பெல்லாம் இறையாண்மை பாதிக்கப்படல. பக்கத்தில் இருக்க கேரளாவில் தண்ணி கேட்கும் பொழுது, முல்லை பெரியாறு தண்ணி கேட்கும் பொழுது சுடுதண்ணியை பிடிச்ச மூஞ்சில ஊத்தி எங்கள் அக்கா தங்கைகளை செங்கோட்டை பார்டர் வரைக்கும் அடிச்சே நடக்க வச்சு கூட்டு வந்தானே கேரள மலையாளி, அன்னைக்கு இறையாண்மை கடலையாடா? அங்கே ஆந்திர காட்டுக்குள்ள செம்மரம் வெட்ட போன 20 தமிழர்களை நாய சுடுற மாதிரி சுட்டு கொண்டானே, அன்னைக்கு இறையாண்மை கடலை? கர்நாடகாவில் காவிரியில் தண்ணி கேட்கும்போது எங்களை அடிச்சு விரட்டானே, ஒவ்வொரு முறையும் அடிக்கிறானே, அப்பெல்லாம் உங்களுக்கு இறையாண்மை கடலை? அதெல்லாம் இறையாண்மை கிடையாது. ஆனால் எங்கள் உரிமைகளுக்காக எங்கள் இளந்தனத்தை மீட்போன்னு சொன்னா அது உங்களுக்கு இறையாண்மைக்கு எதிராக இருக்குது. பிரிவினைவாதம், பாசிசம், சாவனிசம், நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ. நாங்கள் எங்கள் மக்களுக்கு உண்மையா இருக்கும். எங்களுடைய மீனவர்களுக்கு அந்த கச்சத்தீவு எல்லை தேவை. நீ எடுத்து கொடுத்துட்டோம், ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு திமுக அதிமுக அப்படியே தான் பேசிட்டு இருக்காங்க. ஐயா கலைஞர் கருணாநிதி காலத்தில் என்னங்க பண்ணாரு கேள்வி கேட்கிறாங்க பத்திரிகையாளர். காங்கிரஸ் கொடுக்கும்போது திமுக வேடிக்கை பார்த்துச்சாமே. இல்ல நாங்க போராட்டம் நடத்தினோம். என்ன போராட்டம் நடத்துனீங்க? நாங்க மத்திய அரசை வலிமையா கண்டிச்சோம். எப்படி கண்டிச்சீங்க? கடிதம் எழுதினாரு கருணாநிதி. கடிதம் எழுதுறதுக்கு பேர் கண்டனமா? நீ கடிதம் எழுதிட்டா எல்லாமே கிடைச்சிருமா? இதே அந்த சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில ஒரு புல்ல புடுங்கிறதுக்கு கடிதம் எழுதினாங்க. 1976 அம்மையார் இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் கலைஞர் கருணாநிதி ஒரு கடிதம் எழுதுறாரு. கச்சத்தீவுக்கு எப்படி எழுதியிருப்பாருன்னு பாருங்க. எழுதுறாரு 1976. அந்த சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த புற்களை புடுங்கி அதை செழுமைப்படுத்தி அந்த இடத்தை பராமரிக்கிறதுக்கு மத்திய அரசுக்கு அனுமதி. அதுல தலைப்பு எப்படி தெரியுமா எழுதியிருக்காரு? புல் புடுங்குவது தொடர்பாக அப்படின்னு எழுதி ஐயா கலைஞர் கருணாநிதி கடிதம் எழுதியிருக்கிறாரு. அதே போல அந்த புல்ல புடுங்கிறதுக்கு எப்படி கடிதம் போட்டீங்களோ அப்படித்தானே கச்சத்தீவுக்கு போட்டிருப்பீங்க. கச்சத்தீவை திருப்பி எடுத்தல் தொடர்பாக. கச்சத்தீவை கொடுக்கும் பொழுது தமிழ் மொழியை வைத்து ஆட்சிக்கு வந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகம், தமிழை வைத்து நாங்கள் அரியணை ஏறணும்ன்றவங்க, ஹிந்தி திணிப்புக்கு எதிராக 13 உயிரை பலி கொடுத்தது இந்த திமுக பேசுறவங்க, ஐயா முத்தமிழ் வித்தகர், முத்தமிழையும் வித்தவர் ஐயா கருணாநிதி தமிழுக்காக அவ்வளவு பாடுபட்டாருன்னு சொல்ற நீங்க, அதுக்கு போராட்டம் நடத்த தெரிஞ்சவங்க கச்சத்தீவை திருப்பி எடுக்கிறதுக்கு கச்சத்தீவை கொடுக்க கூடாதுன்னு அந்த காலகட்டத்தில் ஏன் போராடல? சர்க்காரியா கமிஷனுக்கு பயந்து. அதை கேட்டா இன்னைக்கு திமுக காரங்களுக்கெல்லாம் கோவம் வேற வருது. ஐயா கருணாநிதி அப்படிலாம் சொல்லவே இல்லை, சர்க்காரியா கமிஷன் சொல்லல. அப்ப சர்க்காரியா கமிஷன் என்ன சொல்லுச்சுன்னு சொல்லு. அவர் திருடினாரா இல்லையா? சக்கரை மூட்டை காணாம போச்சா இல்லையா? சர்க்கரையை எறும்பு தின்னுச்சா இல்லையா? இல்ல அந்த சக்கரை பைய அங்க இருக்கிற கரையா அரிச்சிச்சா இல்லையா? அதுக்கு பதில் சொல்லுங்களேன் பார்ப்போம். சர்க்காரியா கமிஷன்ல என்ன தெரியுமா சொன்னார் சர்க்காரியா? விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்யறதுல கலைஞரை மிஞ்சிக்க யாருமே இல்லைன்னு சர்க்காரியா கமிஷன் சொல்லுச்சு. அதைத்தான் எங்க அண்ணன் நாஞ்சில் சம்பத் அடிக்கடி சொல்லுவார். இன்னைக்கு போய் அங்க தஞ்சம் அடைஞ்சிருக்காரு, அவர் சோத்துக்கு எந்த பாதிப்பும் வந்துடாதுன்னு நினைக்கிறேன். அந்த அண்ணன் நாஞ்சில் சம்பத் சொல்லுவாரு,
கருணாநிதி எப்பேற்பட்ட திருடன் தெரியுமா? நமக்கு பசிச்சா கடலை செடியை பிடுங்கி அதுல இருக்க கடலையை எடுத்து தின்றுவோம். ஆனா கருணாநிதி கீழே இருக்க கடலையை பிடுங்கிட்டு திருப்பி செடியை நட்டு வச்சுட்டு வந்துருவான். அதனால தான் விஞ்ஞான ரீதியான திருடன் சர்க்காரியா கமிஷனே சொல்லிச்சு அப்படின்னு அண்ணன் நாஞ்சில் சம்பத் சொன்னார். நான் சொல்லல. நான் சொன்னா என் மேல வழக்க போடுவீங்க. நான் சொல்லலப்பா. எங்க அண்ணன் நாஞ்சில் சம்பத் இன்னைக்கு உயிரோட தான் இருக்காரு. அவர் தான் சொன்னார். அதே மாதிரி இங்க இருந்து ஒரு பஞ்சம் பிழைக்க போன ஒரு பரதேசம் ஒண்ணு இருக்கு. அது சொல்லுச்சு, சக்கர நாற்காலி சதிகாரன் கலைஞர் கருணாநிதி வீரபாகு எப்படி பேக்கரியை கொடுத்துட்டு அக்காவை கொடுத்துட்டு பேக்கரியை வாங்கினாரோ அது மாதிரி கருணாநிதி அந்த வேலையை செஞ்சு அவர் வந்து திமுக கட்சியை கைப்பற்றினாருன்னு எங்க அண்ணன் ராஜீவ் காந்தி பெயிண்டர் இங்க இருந்து போனவர் அவர் சொல்லியிருக்காரு. வழக்கு போறேன்னா அவர் மேல போட்டுக்க. என்னடா கலைஞருக்கு யோக்கிய பட்டம் கட்டிட்டு இருக்கீங்க? கலைஞர் கருணாநிதி இந்த மண்ணுக்கு செஞ்ச சாதனை என்ன? ஏதாவது ஒண்ணு இருக்கா? எல்லாத்திலையும் நாசகர திட்டம், எல்லாத்துக்கும் கையெழுத்து. காவிரி பிரச்சனையில விட்டு கொடுத்தது, முல்லை பெரியார் பிரச்சனைகளுக்கு தலையிடாம இருந்தது, பாலாற்று பிரச்சனைகளுக்கு தலையிடாம இருந்தது. எல்லாத்துக்கும் காரணம் மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், ஸ்டெர்லைட் அணுவுல, ஸ்டெர்லைட் ஆல அங்க இருக்கிற கூடங்கள் அணுவுல எல்லாத்திலையும் பின்னாடி இருக்கிறது யாருன்னு பார்த்தா, தேடி போய் பார்த்தா கலைஞர் கருணாநிதி இருப்பார். எல்லா நாசகர திட்டத்திலையும் இன்னைக்கு வந்திருக்க நீட் பரீட்சையா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கிற சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி, என்ஐஏ சட்டம், ஃபாரஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், எஃப்ஏஏ, இந்த எல்லா சட்டத்திலையும் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் உடந்த இருக்கா இல்லையா? கலைஞர் கருணாநிதி தான் இதை எல்லாத்தையும் பின்னாடி இருந்து வேடிக்கை பார்த்தார். இந்த பாகுபலி படத்துல ஒரு சீன் ஒன்று வரும்ல, பல்வாழ் தேவனுக்கு செலவு வைப்பாங்க, எல்லாரும் பாகுபலி பாகுபலின்னு கத்தி பின்னாடி பாகுபலி பெருசா நிப்பார்ல, அந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் இங்க இருக்கிறவங்க பாஜக காங்கிரஸ் சொல்லிக்கிட்டு இருப்போம். பின்னாடி பார்த்தா வழுக்க தலையோட கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு மஞ்சள் துண்டோட ஒரு நபர் இருப்பார். எல்லா நாசகர திட்டத்துக்கும் ஐயா கலைஞர் கருணாநிதி. அப்படித்தானே இருக்கு. பாஜக இந்த மண்ணுல எதுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வர துடிக்கணும்? பாஜகவுக்கும் இந்த மண்ணுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அந்த பாஜகவை, ஒண்ணுமே இல்லாத பாஜகவை முதல்ல சிபி ராதாகிருஷ்ணன் ஜெயிக்க வச்சது, ஹெச் ராஜாவை ஜெயிக்க வச்சது இதே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிகள் தானே. இவங்க தானே ஜெயிக்க வச்சாங்க. ஐயா கலைஞர் கருணாநிதி இதே வாஜ்பாயை பார்த்து ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டின்னு சொன்னார்ல. அப்ப அதெல்லாம் இவர்கள் தேர்தல் உடன்படிக்கைக்காக, தேர்தல் கூட்டணிக்காக, அந்த காலகட்டத்துக்காக எதை வேணாலும் செய்வான், எப்படி வேணாலும் கூட்டணி வைப்பான், யாரு கூட வேணாலும் மாத்தி வைப்பான், என்ன வேணாலும் செய்வான். இதை நிறுத்துவதற்கு, இதை தடுப்பதற்கு தான் நாங்க களத்தில் வர்றோம். இவங்களை தோல் உரிச்சு காட்டணும். இவங்க வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏத்தாம விட்டா இவர்கள் இப்படித்தான் செய்வாங்க. மாற்றி மாற்றி கூட்டணி வைத்து இந்த நாட்டை ஏமாத்தி இங்க இருக்கிற எல்லா இயற்கை வளங்களையும் கொள்ளையடித்து எல்லாத்தையும் சூறையாடி கொளுத்து தின்னுட்டு இன்னைக்கு திமுக பாஜக எதிர்ப்பான். பாஜகவை எதிர்க்கிற திமுக குஜராத் இனப்படுகொலை நடக்குது. குஜராத் இனப்படுகொலை நடக்கும் பொழுது குஜராத்தை ஆண்ட மோடி அவர்கள், குஜராத்தை ஆண்ட ஐயா நரேந்திர மோடி அவர்கள் 3000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களை கொலை செஞ்சார். அங்கே கொலை நடந்துச்சு, அதுக்கான ஆதாரம் இருக்கு, எல்லா இடத்துக்கும் சான்றுகளோட இருக்கு. அந்த பிஜேபி மீது, அந்த ஐயா நரேந்திர மோடி மீது நீதி விசாரணை நடத்தணும். குஜராத் கலவரம் குறித்து நீதி விசாரணை நடத்தணும்னு நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் குரல் எழுப்புது. காங்கிரஸ் திமுக இன்னைக்கு கூட்டணியில் இருக்கலாம், ஆனால் அன்னைக்கு காங்கிரஸ் இந்த கேள்வியை எழுப்புச்சு. குஜராத்தில் இந்த இனப்படுகொலை, இஸ்லாமிய இனப்படுகொலை நடந்ததற்கு ஐயா மோடி அவர்கள் காரணமான விசாரணை நடத்தணும்ன்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. ஆனால் இறுதி வரை திமுக அதுக்கு ஆதரவு தெரிவிக்கல. திமுக மாறா என்ன தெரியுமா செஞ்சது? திமுக மாறாக, நீங்கள் குஜராத் கலவரம் குறித்து விவாதம் நடத்தினால் நாங்கள் சீக்கிய படுகொலை குறித்து விவாதம் நடத்துவோம்னு நாடாளுமன்றத்தில் பேசிய அவை குறிப்புகள் அப்படியே இருக்கு. அப்ப இவர்கள் பாஜகவை எதிர்க்க போறாங்களா? இவர்கள் ஐயா மோடியை எதிர்க்க போறாங்களா? இன்னைக்கு ஐயா மோடி வர்றாரு, மோடியை எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு துணிவு இருக்கா? ஐயா கலைஞர் கருணாநிதியுடைய மகன் ஐயா ஸ்டாலின் எதிர்க்க மாட்டாரு, ஐயா எடப்பாடி பழனிசாமி எதிர்க்க மாட்டாரு, நாம் தமிழர் கட்சி பிரபாகரனின் பிள்ளைகள் அண்ணன் சீமானின் தம்பிகள் நாங்க எதிர்க்கிறோம், பிஜேபியை எதிர்க்கிறோம். இது இல்லாம இந்த மண்ணே பாஜகவை எதிர்க்கிற மண்ணு தான். ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு பல முறை ஐயா மோடி அவர்கள் வந்திருந்தாரு, அப்பெல்லாம் அசிங்கப்பட்டு தான் போனாரு. இப்ப கடைசியா ரோட் ஷோ அப்படின்னு வந்திருக்காரு. அந்த ரோட் ஷோலையும் ஐயா மோடி அவர்கள் கேவலப்பட்டு தான் போயிருக்காரு. இன்னைக்கு வேலூருக்கு போயிருக்காரு, சுத்தி ஒரு 100 பேர் கூட இல்ல. நாட்டினுடைய முதல் குடிமகன் சொல்றாரு ஐயா பிரதமர், அவர் வாராரு, அவர் வரும் பொழுது 100 பேருக்கு மேல இல்ல. அதுவும் இல்லாம ஐயா மோடி வரும்போது முழக்கம் போடணுங்கிறதுக்காக ஆப்கி பார் ஆப்கி பார்னு, ஆப்கி பார் மோடி சர்க்கார் அப்படின்னு சொல்றதுக்காக முழக்கங்களை எழுப்புறாங்க. நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைய சேட்டை பிடிச்சவங்கல்ல, ஆப்கி பார் அப்படின்னதுக்கு இவங்க சாக்கோ பார்ன்ட்டாங்க. போ சாக்கோ பாரை வாங்கி தின்னுட்டு கேசாம ஓரமா போப்பா, நீ எதுக்குப்பா குறுக்க முறுக்க ஓடி திரியுறன்னு நம்ம பயிலுக வச்சு செஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஐயா மோடி
அவங்க சொல்றாங்கல்ல, மோடி யாரு? ராமருடைய அவதாரம். ராமருடைய அவதாரமா? நீங்கள் ராமர் அவதாரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ராமராகவே இருந்தாலும் சரி, இல்ல அனுமாராக மாறி நீங்கள் ராமர் குடும்பத்துக்காக உழைச்சவன நெஞ்ச கிழிச்சாலும் சரி, வாயை கிழிச்சாலும் சரி, வயிற்றுல அடிச்சுக்கிட்டு செத்தாலும் சரி, தாமரைக்கு மான தமிழர்கள் ஒருத்தன் கூட ஓட்டு போட மாட்டான். நீ என்ன வேஷம் போடு, நீ என்ன வேஷம் போட்டாலும் வாச்சா இங்க பலிக்காது. பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஓட்டு கூட இருக்கக்கூடாது. அதே போலதான் காங்கிரஸ். காவிரியில தண்ணி கேட்கும் பொழுது அங்க இருக்கிற அந்த மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் சொல்றாரு, நீங்க என்ன போராடினாலும், என்ன ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும், என்ன கண்டிச்சாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட தமிழ்நாட்டுக்கு கிடையாதுங்கிறாரு. ஒரு சொட்டு தண்ணி கூட தமிழ்நாட்டுக்கு இல்லை என்று சொல்ற அந்த காங்கிரசுக்கு, அதன் கூட்டணி திமுகவுக்கு மான தமிழர்கள் ஒரு ஓட்டு கூட உனக்கு கிடையாதுன்னு அவனை என்னைக்கு தெருவில் அடிச்சு விரட்டமோ அன்னைக்கு தான் இந்த தமிழ்நாடும் இந்த தமிழர் இனமும் தலை நிமிரும். இல்லைன்னா தலை குனிஞ்சு தான் நிற்கும். தலை குனிந்து நிற்கின்ற உங்களை தலை நிமிர்த்துவதற்காக தான் இந்த ஒளிவாங்கி சின்னத்தை நாங்கள் கையில ஏந்தி வந்திருக்கிறோம். இந்த ஒளிவாங்கி சின்னத்தில் நீங்கள் செலுத்துகின்ற ஒவ்வொரு வாக்கும் இந்த இனத்தை காக்கும். இந்த நாடாளுமன்றத்தில் நிற்கக்கூடிய ஐயா கார்மேகம் அவர்களை அண்ணன் தேர்ந்தெடுத்து நிறுத்தியிருக்காரு. மருத்துவர் நாடாளுமன்றத்தில் நிறைய பேருக்கு மூட்டு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியது இருக்குது. அங்க நிறைய பேருக்கு முதுகெலும்பு குனிஞ்ச மேனிக்கே இருக்குது. நிறைய பேருக்கு வாய் பேச வரல, நிறைய பேருக்கு மூளையில கோளாறு இருக்கு. அது அத்தனையும் சரி செய்வதற்கு சரியான மருத்துவர் ஐயா கார்மேகம் அவர்களை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த காலத்தில் நிறுத்தியிருக்காரு. அவருக்கு ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டியது உங்களுடைய வரலாற்று கடமை. தேர்தல் நாள் 19/4/2024 அந்த நாள் இந்த திராவிடத்துக்கும் இந்த ஆரியத்திற்கும் சவுக்கடி கொடுக்கிற நாளாக இந்த நாள் மாற வேண்டும். தேர்தலில் வாக்களிக்கிறது உங்களுடைய ஜனநாயக கடமை. அதை நாம் தமிழர் பிள்ளைகள் எங்களுக்கு செலுத்த வேண்டியது உங்களுடைய வரலாற்று கடமை. வரலாற்று கடமையை நிறைவேற்றுங்கள். ஒளி வாங்கி சின்னத்தோடு வருகின்ற எங்களை வெல்ல வையுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். அண்ணன் செந்தமிழன் சீமான் உங்களோடு. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இதே நிலத்தில் அன்று மைசூரிலிருந்து கப்பம் வசூலித்துக் கொண்டு போனவர்களை மறித்து ஒருவன் அழித்து பறித்தான். நீங்கள் பறித்து கொண்டால் மன்னர் கேட்டால் நாங்கள் என்ன பதில் சொல்வது என்று. சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே சின்னமலை என்று சொல்லடா. அங்கே போய் பறித்து கொண்டார்கள். எத்தனை பேர்? ஒரே ஒருவர். என்ன வயது இருக்கும்? 19 வயது. அந்த 19 வயதில் ஒரு மாபெரும் புரட்சியாளன் இந்த மண்ணிலே கிளர்ந்து எழுந்து சாதாரண குடிமகன் ஒரு பெரும் படை கட்டி வெள்ளைய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போரிட்டான். அவனுடைய வீரத்திலும் தீரத்திலும் பெரிதும் மகிழ்ந்த திப்பு, தீரா நீ ஓடா நிலையை தலைமையிடமாக வைத்து நீயே இந்த நிலத்தை ஆளு என்று பரிசாக கொடுத்தான். நம் பாட்டன் அரைகோள் விட்டு சொன்னது, இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்தில் இந்த நிலத்தை ஆள ஒருவனுக்கு கூடவாடா தகுதி இல்லை. அன்று தீரன் கேட்டதை இன்று அவன் பேரன் கேட்கிறேன். இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்தில் ஒருவனுக்கு கூடவாடா இந்த நிலத்தை ஆள தகுதி இல்லை. அன்று நம் பாட்டன் போரிட்டது வெள்ளையனை எதிர்த்து, இன்று நாம் போரிடுவது கொள்ளையர்களை எதிர்த்து. காலம்தான் மாறி இருக்கிறது என் அன்பு மக்களே. நோக்கம் ஒன்றுதான். நம் பாட்டன் போரிட்டது ஒரு பிடி மண்ணை என் தாய் நிலத்திலிருந்து எவனும் எடுத்துக்கொள்ளும் போகக்கூடாது. என் அன்னை நிலம் எவனிடத்திலும் அடிமைப்பட்டு விடக்கூடாது. அவன் படையிலே சாதி மதங்களை கடந்து
பொல்லான் கருப்பன் சேர்வை குணாளன் நாடார் எல்லாரும் சேர்ந்து போராடினார்கள். பொது எதிரி என்று வருகிற போது இங்கே சாதியாவது மதமாவது ஒன்றும் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து பொது எதிரியை எதிர்த்து விரட்டணும். இன்னைக்கு நமக்கு பொது எதிரிகள் ஒருவர் இருவர் அல்ல, பல பேர். நாற்பக்கமும் பகைவர், நடுவில் நம் தமிழ்த்தாய் என்றான் புரட்சி பாவலன். அதே நிலையில்தான் இன்று நாம் இருக்கிறோம். ஒரு பக்கம் இந்திய கட்சிகள், பாரதிய ஜனதா, காங்கிரஸ், ஒரு பக்கம் திராவிட கட்சிகள். இரண்டுமே, இந்த 4 கட்சிகளின் கோட்பாடுகளுமே தமிழ் பேரினத்திற்கு எதிரானதுதான். தமிழை அழிக்க வேண்டும், தமிழனை அழிக்க வேண்டும், தமிழர் நிலத்தின் வளத்தை சுரண்டி கொழுக்க வேண்டும். இதை தவிர அவர்களுக்கு வேறு நோக்கமே கிடையாது. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என் அன்பு தம்பி தங்கைகள், இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த தேர்தல் களத்தை அணுக வேண்டும். மற்ற தேர்தல்களில் போல் இது இல்லை. இந்திய கட்சிகள் எதற்காக அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த நிலத்தை ஆட்சி செய்த திராவிட கட்சிகளால் என்ன நிகழ்ந்திருக்கிறது? உங்கள் மொழி இருக்கிறதா? உங்கள் நாட்டில் தமிழ்நாடு என்று பெயர் வைத்து விட்டால் போதுமா? தமிழ் இருக்கிறதா? உன் தாய்மொழி இருக்கிறதா? தாய்மொழி அழிய கொடுத்து விட்ட இனம் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறதா? வரலாற்றில் அப்படி செய்தி இருக்கிறதா? படித்திருக்கிறோமா? இல்லை, இல்லை. பிறகு எப்படி? சொந்த தாய்மொழியை, அந்த இன மக்களை அழிய கொடுத்து விட்டு நிற்பது எவ்வளவு அவமானகரமானது. தன் தாய்மொழி சிதைந்து அழிவது தெரியாமல் கூட வாழ்ந்து கொண்டிருப்பது. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு மொழியை 500 ஆண்டுகளை கூட தொடாத இந்தி மொழி அதிகாரம் செலுத்துவதென்றால் எப்படி தமிழ் மக்கள் அதை ஏற்பது? இந்தியை திணித்தார்கள், எதிர்த்தோம். இந்திக்காரனை திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறுக சிறுக இது இந்தி பேசும் இன்னொரு மாநிலமாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தமிழ் மக்கள் மறந்து விடாமல் விழிப்புணர்வோடு இதை பார்க்க வேண்டும். நுட்பமாக நம்மளை உழைப்பிலிருந்து வெளியேற்றுகிறார்கள். தமிழர்களுக்கு சோம்பேறிகள், உழைக்க வரமாட்டார்கள், குடித்துவிட்டு மயங்கி கிடப்பார்கள் என்று. குடித்துவிட்டு மயங்கி கிடக்கிறார் என்றால் குடிப்பகத்தை, தெருவுக்கு 2 குடிப்பகத்தை திறந்து வைத்தவனுக்கு ஓட்டதற்கு, எதற்கு? சாராய்க்கடை நடத்துவதற்கு ஒரு ஆட்சியா, ஒரு அரசா? அதற்கா? படிக்க வைத்த தலைவர்கள் இங்கே, தெருவுக்கு 2 டாஸ்மார்க்கை திறந்து குடிக்க வைக்கிற ஆட்சியாளர்கள் இங்கே. சமூகம் எதை நோக்கி போகிறது? எதை நோக்கி போகிறது? அன்பு சொந்தங்களே, உக்ரைன் நாட்டு அதிபர் செலன்ஸ்கி அதிக அரசு அலுவலகங்களை மாட்டியிருந்த தன் படத்தை எடுத்து விடுங்கள் என்கிறார். ஏன்? நான் ஒரு குறியீடோ அடையாளமோ இல்லை. என் படத்தை எடுத்துவிட்டு உங்கள் குழந்தைகளின் படத்தை உங்கள் மேசைக்கு எதிரே மாட்டுங்கள். எந்த ஒரு திட்டமோ சட்டமோ கையெழுத்திடுவதற்கு முன்பு உங்கள் குழந்தைகளின் முகத்தை ஒரு முறை பாருங்கள். அவர்களின் எதிர்காலத்திற்கு இது சரியாக இருக்குமா இருக்காதா என்பதை உங்கள் குழந்தைகளின் முகத்தை பார்த்துவிட்டு கையெழுத்திடுங்கள். அப்படி இந்த ஆட்சியாளர்கள் கையெழுத்திட்டு இருந்தால் இத்தனை நச்சு திட்டங்கள் வந்திருக்குமா? இத்தனை ஆடைகள் வந்திருக்குமா? அப்ப அந்த எண்ணெய் எடுங்கப்பா, அப்ப அந்த தண்ணி எடுங்கப்பா. என் நிலத்துல நீர் இப்படி இருந்தா இது தண்ணீரா விஷமா? இதை பற்றி கவலைப்படுகிற ஆட்சியாளர்கள் இங்கே எவனாவது உண்டா? யாராவது பேசுவானா? ஏன் பேச மாட்டான்? ஏன்? நான் செத்தாவனுக்கு என்ன? என் இனம் சார்ந்தவன், என் ரத்தம் சார்ந்தவன் இந்த நிலத்தை ஆளும் போதுதான் என் தண்ணீர், என் காற்று, என் மலை, என் கடல், என் ஆறு, என் அருவி என்ற எண்ணம் வரும். என் பிள்ளைகள், அவர்களின் கல்வி, அவர்களின் எதிர்கால நல்வாழ்வு என்ற எண்ணம் வரும். இது மண்ணா? இது மண்ணா? உன் தாயின் மடி. இது பூமியா? இந்த உலகம் போற்றி தொழ வேண்டிய சாமி நம் தாய். தாய்க்கு நோய் இருந்தால் சேய்க்கு வரும். தாய்க்கு காசு நோய் இருந்தால் சேய்க்கு வரும். தாய்க்கு புற்று இருந்தால் சேய்க்கு வரும். தாய்க்கு மாலைக்கண் நோய் இருந்தால் சேய்க்கு வரும். தாய்க்கு என்ன நோய் இருக்கோ அது சேய்க்கு வரும் என்றால், பூமி தாய்க்கு நோய் இருந்தால் அது பிள்ளைகளுக்கு வரும்.
நீ பார்க்கிறாய், நீ கண்ணால் பார்க்கிற இது எல்லாவற்றையும் தந்தவள் யார்? ஒரே ஒரு கேள்வி. நீ பார்க்கிற இந்த கட்டடம் கட்டுவதற்கான பொருட்களை தந்தவள் யார்? நான் பேசிக் கொண்டிருக்கிற ஒளி வாங்கி இதை தந்தவள் யார்? நீ அணிந்து கொண்டிருக்கிற தங்கம், கடியாரம், கால் சட்டை, மேல் சட்டை எல்லாம் இந்த தாய் தந்ததுதான். நீ அருந்துகிற நீர், நீ உண்கிற சோர், நீ உண்கிற கனி, உண்கிற காய், நீ பயன்படுத்துகிற பெட்ரோல், நீ பறக்கிற வானூர்தி, எல்லாத்திற்கும் உலோகங்களை, பொருள்களை தந்தவள் இந்த பூமி தாய் தான். எல்லாவற்றையும் தந்த அவளுக்கு நீ தந்தது என்ன? நோயை தவிர என்ன தந்தாய்? நச்சு குண்டுகளை கொண்டு போய் அவள் தலையிலே போட்டாய். நீத்தேன் ஈத்தேன் என்று அவள் ஈரக்குலையை உருவினாய். நிலக்கரி நிலக்கரி என்று அவள் சதையை கிழித்து தோண்டினாய். என்ன வைத்திருக்கிறாய்? வணங்குவதற்கு கோடி சாமி வைத்திருக்கிறாய். வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமி தான் இருக்கிறது. ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் இறந்து போய்விட்டான். அவன் சொல்லுகிறான், என்னரும் மக்களே, இந்த பூமியை உயிரினங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பற்றதாக மாற்றிவிட்டார்கள், நீங்கள் வேற கிரகங்களை நோக்கி படையெடுங்கள் என்றான். அண்ணல் காந்தியடிகளின் அன்பு மக்களே, நம் இயற்கை அன்னை இந்த பூமி தாய் எல்லா உயிர்களுக்குமான தேவையை தந்து விடுகிறாள். ஆனால் மனிதர்களின் பேராசைக்கு தர முடியாமல் தவிக்கிறாள் என்கிறார். பனைமரம் பாலைவனத்தில் வராது, ஆனால் வறண்ட நிலத்தில் வரும். அந்த வறண்ட நிலப்பயிர் பனைமரமே கழுத்து முறிஞ்சு சாகுதென்றால், ஒரு கிணற்றை சுற்றி 10 பனைமரம் இருந்தால் கடைசி வரை தண்ணீரை வெட்ட விடாது என்கிறார் அப்பா நம்மாழ்வார். 1000 அடிக்கு கீழே போய் தண்ணீரை உறிஞ்சி கொண்டு வந்து வாழ்கிற ஒரு உயிர் பனைமரம். அதற்கு பக்க வேறே கிடையாது, ஒரே வேறுதான். விசித்திரமான மரம். பனைமரத்தின் வேரை எடுத்துப்பார், கருப்பாக ஒரு டியூப் போல போகும், குழாய் போல. பட்ட அந்த வேரை எடுத்து உரிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு குழாய் மாதிரி கருப்பா வரும். உள்ள பாஞ்சு மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும். தண்ணீரை உறிஞ்சி வச்சுக்கிறோம். அப்படி ஒரு மரம் 1000 அடிக்கு கீழே போய் தண்ணீரை எடுத்து வந்து வாழ்கிற பனையே கழுத்து முறிஞ்சு வறண்டு சாகிறது என்றால் 1000 அடிக்கு கீழே தண்ணி இல்லைன்னு சொல்லுது. உன் நிலம் பாலைவனமா ஆய்கொண்டு இருக்கிறது என்று முன்னறிவிப்பு செய்து எச்சரிச்சுக்கங்குது. நீ அதை பத்தி கவலைப்படலையே, கவலைப்படல. ஒரு பேர் சொல்லு மோடி, ஒரு 10 நிமிஷம் பனைமரம்னா என்னன்னு பேச சொல்லு. இல்ல ஐயா ஸ்டாலினை பேச சொல்லு. பனை மரத்தின் பயன் சொல்ல சொல்லு. 10 இனிப்பா இருக்க சக்கரை பொட்டிலான்னு கேட்கிற ஆள்கிட்ட நீ நாட்டை கொடுத்துட்டு இருக்க. உன்னை என்ன செய்யறது? 17 காய்ச்சல கருப்பட்டி 350 ரூபா, கல்லுல காய்ச்சல கருப்பட்டி 500 ரூபா. ஏன்? 17 சுண்ணாம்பு தடவை வரானாம், கலப்படமா? கல்லு கலப்படம் இல்லையா? எதில் ஒன்றிலையும் கலப்படத்தை விரும்பவில்லை மக்கள் இன்று. நீ எண்ணெயில் தண்ணி கலந்தா வாங்குவியா? பாலில் தண்ணி கலந்தா வாங்குவியா? மசாலால செங்கல் பொடியை போட்டா வாங்குவியா? எதில் ஒன்றிலையும் கலப்படத்தை விரும்ப மாட்டா. நீ சாதியில கலக்க மாட்டா, மதத்தில் கலக்க. ஆனால் உன் உயிருக்கு நிகரான உன் தாய்மொழியில் பிறமொழி சொற்களை கலந்து கலந்து பேசுவ. அது எப்படி? எப்படி மாற்றம் என்பது எங்கிருந்து வரணும்? இப்ப ஒரு புள்ளியிலிருந்து வரணும், எண்ணிலிருந்து வரணும், உன்னிலிருந்து வரணும், உன்னிலிருந்து வரணும். அம்மா சமைக்க போகும்போது சொலகில் அரிசியை போட்டு ஒவ்வொரு கல்லா புறக்கி எடுக்கிற மாதிரி உன் தாய்மொழியில் கலந்து இருக்கிற பிறமொழி ஒவ்வொரு சொல்லா எடுத்து போட்டு பேச கத்துக்கணும். எல்லா மொழி, எந்த மொழியின் துணையுமின்றி தனித்து இயங்கக்கூடிய உலகில் ஒரு மொழி ஒன்றென்றால் தமிழ் மொழிதான். அதனால்தான் உயர் தனிச்சமொழி என்ற. எந்த மொழியும் பிற மொழியின் துணையின்றி இயங்க முடியாது. ஆனால் தமிழ் உலகத்தில் எந்த மொழியின் துணையின்றி இயங்கும். உலகத்தின் மொழிகளின் தாய் தமிழ். அந்த மொழி அழிந்து போனது. திட்டமிட்டு அழித்தார்கள், நீ துணை போனாய். நீ எழுதி வைத்துக்கள். உன் மகன், உன் உடன் பிறந்தவன் சொல்கிறேன், சரியாக இன்னும் 5 ஆண்டுகளில் இது இந்தி பேசும் இன்னொரு மாநிலமாக மாறும். அதை தடுக்க இருக்க வழி, அதிகாரத்தை இந்த மகனிடம் கொடு. வழியே கிடையாது, வழியே கிடையாது. எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதிர் சீர்க்கையால் பொன்னள்ளி பூசிய கங்குல் நிகர்த்த கருங்குயிலே கூவாயோங்கிறான்.
எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி. ஒரு 5 ஆண்டு கொடுத்து 5 ஆண்டு பூமியின் சொர்க்கமாக என் தாய் நிலத்தை தமிழ்நாட்டை நாங்க மாத்தி படைக்கல. அப்புறம் ஒரு கனவு எவனுக்கு அதற்கா இந்த நாட்டில் 10 ஆண்டுகள் ஆண்டு இந்த பாரத தேசத்தை பிச்சைக்கார நாடாக மாற்றியதை விட ஐயா மோடி செஞ்சது. ஒரு மேடையில் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு முன்பு கூடி முன்னாடி நின்று தான் செய்த ஆட்சியில் இவ்வளவு நலத்திட்டங்களை மக்களுக்காக கொண்டு வந்தேன் என்று பேச முடியுமா? ஒரு முறை பத்திரிகையாளர் சந்திச்சு பேச முடியுமா? மீடியா ஊடகத்தை சந்திச்சிருப்பாரா? 10 ஆண்டுகள்ல சந்திப்பாரா? இந்திய நாட்டிலே ஒரே ஒரு அரசியல் கட்சியின் தலைவன் தான் அதிகப்படியாக பத்திரிகையாளர்களை சந்தித்தவன். இந்திய நாட்டிலே மக்களின் பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்கும் களத்திலே நின்று போராடியவன் ஒரே ஒருவன் தான். அது உங்கள் மகன் தான். எவனுமே கிடையாது. வரமாட்டான். பத்திரிகையாளர் கேள்வி கேட்டா பதில் இல்லை. என்ன பதில் சொல்வ? இதை தண்ணி என்றால் எப்படி? இது தண்ணீரா விஷமா? என் நிலத்தின் நீர் இப்படி மாற காரணம் என்ன? நச்சு ஆலைகள். இதே உள்ளே நுழைய விட்டவன் யார்? திணித்தவன் யார்? இதை வளர்ச்சி என்று கட்டமைப்பார்கள். உன் காற்று நஞ்சா, காற்று விஷமாயின பிறகு, நீர் நஞ்சான பிறகு, உண்ணுகிற உணவெல்லாம் விஷமான பிறகு எப்படி வாழ்வாய்? 3 வயது குழந்தைக்கு புற்றுநோய் வருகிறது என்றால் ஏன் வருகிறது? ஏன்? சாராயம் குடித்ததா, பீடி குடித்ததா, சிகரெட் புகைத்ததா, பான்பராக் போட்டதா? இல்லை, தாயின் மாரில் பால் தான் குடித்தது. எப்படா புட்டு வந்துருச்சு? தாய்ப்பால் நஞ்சாயிருச்சு. ஏன்? தாய் உண்ட உணவு நஞ்சாயிருச்சு. இவ்வளவுதான். நீ உணவை சாப்பிடல, விஷத்தை சாப்பிட்டு இருக்க, சிறு சத்துக்கிட்டு இருக்க. 100 மரணம் எண்ணிப்பாரு, 90 மரணம் புற்றுநோய். எங்க போயிட்டு இருக்க நீ? அங்குன்றுமாக கேட்டாய் புற்றுநோயை. இப்ப சாதாரணமா மாறிவிட்டது. காரணம், உன் சுவாசிக்கிற காற்று நஞ்சு, குடிக்கிற நீர் நஞ்சு, உண்கிற உணவு நஞ்சு. எப்படி மீள்வாய்? எப்படி எழுவாய்? எப்படி வாழ்வாய்? உன் மண்ணை, உன்னை உயிருக்கு மேலாக நேசிக்கிற ஒருவன் அதிகாரத்துக்கு வராமல் இது சரி செய்ய முடியாது. இந்த ஆலைகள், தொழிற்சாலை எல்லாம் வேலைக்கு என்ன செய்வாய் சீமான்? இந்த மாதிரி என்னுடைய கோட்பாடை புரிஞ்சுக. நீரின்றி அமையாத உலகை என்கிறான் வள்ளுவ பெருமகனார். மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போது மனிதனோ மிருகமோ தாய் இல்லாமல் ஏதுங்கிறார் கவியரசு கண்ணதாசன். விசிம்பின் துளி விழின் அல்லால் பசும்புல் தலை காண்பது அரிதுங்கிறது தமிழ் மறை. மழையிலனா ஒண்ணு இல்லை. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையதார் அண்ணு பாடுறான் வள்ளுவ பெருமகனார். மணி நீர் இருக்கா? மண் இருக்கா? மலை இருக்கா? மண்ணும் மலையும் அணிநிலர் காடும். காடு இருக்கா? என்ன வச்சிருக்க நீ? ரோடு வச்சிருக்க. 8 வழி, 10 வழி, 9 வழி. எதுக்கு? வேகமா கார் வேகமா ஓட்டிட்டு போய் வீட்டுக்கு போயா சுடுகாட்டுக்கு போறியா? எங்க போற? மலையை நொறுக்கி மாளிகை கட்டிட்டா, மலையை நொறுக்கி ரோடு போட்டுட்ட, அப்புறம் மலையை நொறுக்கி விட்டால் மழை எப்படி பெறுவாய்? மழை இல்லை என்றால் மழை இல்லை என்ற அடிப்படை அரசு அறிவியல் உயிரியல் உண்மை அறியாத ஒருத்தன் எப்படி நீ நாட்டை கொடுக்குற? எப்படி கொடுக்குற? நீரை பெருக்கணும், நீர்வளை பெருக்கணும். 1000 ஏக்கர்ல 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டக்கூடாது, ஏரி வெட்டணும், ஏர்பூட்டி உழணும். அப்பதான் வாழும் நாடு. உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. அவ்வளவுதான். என்ன விவசாயம் செய்யறது கேவலமா போச்சு. வேளாண்மை செய்யறது, வேளாண்மை ஒரு தொழில் அல்ல, வேளாண்மை ஒரு பண்பாடு, வாழ்க்கை முறை, தொழில் அல்லது. தொன்று தொட்டு உன்னோடு வருகிற வாழ்க்கை முறை, ஒரு தற்சார்பு வாழ்க்கை முறை, பிரிதொருவனை சாராது வாழ்கிற முறை. மாடு வளர்ப்போம், உழவுவோம், அவன் உழவுக்கு பயன்படுவான், அப்புறம் சாணம் போடுவான்,
அவன் தின்னுட்டு போடுற கழிவு புல்கள் வைக்கோல் அதை எடுத்து உரமாக்குவோம். 6 மாதம் உரக்கிடங்கள் வைப்போம். திருப்பி இந்த உரத்தை எடுத்துகிட்டு போவோம், வண்டியில் கட்டுவான், அவனே சுமந்துட்டு வந்து நிலத்தில் கொட்டுவான். பிறகு உலகிறதுக்கு நம்மளோட இருப்பான். கருது அறுப்போம், அவனை புனையில் மிதித்து நெல்லை உதுத்து விடுவான், நம்மளோட கூட உழைப்பான். அதனால தான் மாடல்ல நம் செல்வம், நம் உடன் பிறந்தவன் அந்த காலத்தில் 5000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து நம்மோடு வர்றான். இது ஒரு தற்சார்பு வாழ்க்கை. நம்ம என்ன பண்ணுவோம், அரிசியை எடுப்போம், உமியை தீட்டுவோம், தவிடை எடுப்போம், அவனுக்கு கொடுப்போம், சாப்பிடுவோம், மிச்ச கஞ்சி இருக்கும் அவனுக்கு கொடுப்போம், சோறை வடிப்போம், அந்த தண்ணி இருக்கும் அவனுக்கு கொடுப்போம். இப்படி வாழ்க்கை முறை தற்சார்பு முறை. நீ என்ன பண்ணுவ, கத்திரிக்காயை பறிப்ப, பூச்சி கத்திரிக்காய் இருக்கும் மாட்டுக்கு ஆட்டுக்கு போடுவ, நல்ல கத்திரிக்காய் நீ சமைச்சு சாப்பிடுவ. உன்னோடு பங்கிட்டு வாழ்ந்து வருபவன். இதுதான் தற்சார்பு. நீ இதை விட்டுட்டு டிராக்டர் வச்சு உழுகிறது, அது வச்சு உழுகிறது, பாக்டம்பாஸ் 60 20 பொட்டாசியம் சல்பட்டு பூச்சிக்கொல்லின செடியில கொடியில எல்லாம் மருந்து கண்டக ரசாயன உரங்களை கொட்டி நச்சை விளைய வைத்தாய், விஷத்தை விளைய வைத்தாய். அப்புறம் இப்ப பேசுற இயற்கை வேளாண்மை. வேளாண்மையே இயற்கை தானே, அது எப்படி இயற்கை வேளாண்மை வந்துச்சு? செயற்கை வேளாண்மையை மாத்திட்டான். படிக்க கல்வி வச்சிருக்கியா? படிச்சா வேலை பார்க்க என்ன வச்சிருக்க? வேலை எங்க இருக்குது உனக்கு? வேலை இருக்கா? எல்லாம் தனியார் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்டு விட்டது. எப்படி வேலை கொடுப்பாய் சீமான்? படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் வேலை கொடுப்போம். எப்படி கொடுப்ப? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. தென்னை மரம் அதிகம் இருக்கா பொள்ளாச்சியில்? அதிகமா இருக்கா கோயம்புத்தூர்ல? போடுறா இண்டஸ்ட்ரியை, போடா தென்னை மரம், தேங்காய் எண்ணெய் எடுக்கிற தொழிற்சாலை, தேங்காய் மட்டையிலிருந்து நார் எடுக்கிற தொழிற்சாலை, தேங்காயிலிருந்து விளக்குமாறு செய்கிற தொழிற்சாலை, தட்டி பின்ற தொழிற்சாலை. இத்தனை தொழிற்சாலைகளை போட்டால் அவன் வாழ்விடத்திலேயே வேலை, அரசு வேலை. இளநீரை மற்ற நாடுகள் பார் எப்படி பதப்படுத்தி எப்படி கொண்டு போய் விற்கிறான் பார். பார் வலையில் இருக்கு பார். ஒரு நாடு அப்படியா விலை வச்ச தேங்காய்க்கு உரிய விலை கிடைக்காம அல்லாடிட்டு அதை உறுதிப்படுத்த முடியல இந்த ஆட்சியாளர்களால். குழந்தைகள் சாப்பிட்ற பிஸ்கட்டுக்கு 18 விழுக்காடு வரியை விதிச்சவன் தங்க பிஸ்கட்டுக்கு 3 விழுக்காடு வரி விதிச்சிருக்கான். அது 3 நாள் டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் முடிவு எடுக்கிறான். ஏன்னா முதலாளி பாதிக்கப்பட்டுருவான், தங்க விற்கிற முதலாளி. இவங்களை எதை கழட்டி அடிக்கலாம்னு நினைக்கிறேன் நீ? எத்தனை பச்சை மட்டை வெட்டி வெளுக்கிறது? என்ன பண்றது? என் அன்பு தம்பிதங்களுக்கு ஒன்று சொல்லுவேன், சாதி மதம் கடவுளை பற்றி சிந்திப்பவன் மனிதர்களை பற்றி, மக்களின் நலத்தை பற்றி, மண்ணின் நலத்தை பற்றி சிந்திக்க மாட்டான். மக்களை பற்றி சிந்திப்பவன் சாதி மதம் கடவுளை பற்றி சிந்திக்க அவனுக்கு நேரமே இருக்காது, அது தேவையும் இருக்காது. எத்தனை நூற்றாண்டுக்கு இந்த சாதி மதத்தை இழுத்துக்கிட்டு வருவே நீ? அது இருக்கட்டும், அது பாருங்க இருக்கட்டும். தேர்தல்ங்கிறது எதற்கானது? உன் தேசத்தை ஆள்வதற்கானது, உன் எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கானது. அதில் எதற்கு சாதி மதமும் வருகிறது? ஏன் வருகிறது? எதற்கு வருகிறது? அரசியல் என்பது மனிதனுக்கு மட்டுமானதா? உனக்கு 500 தரேன், 1000 தந்தேன், மிக்சி தரேன், கிரைண்டர் தரேன், உனக்கு மட்டுமானதா இந்த உலகம்? உனக்கு மட்டுமானதா இந்த ஆட்சி அதிகார நிர்வாகம்? எல்லா உயிர்களுக்குமானது. மரத்தை காப்பாற்றணும், மலையை காப்பாற்றணும், பூச்சி வண்டை காப்பாற்றணும், ஆடு மாடு கோழி நாய் நரி பூனை சிங்கம் புலி எல்லாவற்றையும் காப்பாற்றணும். காக்கை கொக்கு குருவி மைனா எல்லாவற்றையும் பத்தி கவலை பண்ணு. ஏன் கவலை பண்ணும்? விதையின் தூதுபவர்கள், பூமி எங்கும் மரங்களை வளர்க்கிற சேவகர்கள் இந்த பறவைகள். மலை முகடுகளில் அடர்ந்திருக்கிற காடுகள் மரங்களை நட்டது யார்? உன் பாட்டனா, என் பாட்டனா, உன் அப்பனா, என் தாத்தனா? யார்? அவ்வளவும் பறவைகள். பறவை சத்தால் என்ன? மரங்கள் இருக்காது. மரங்கள் இல்லை என்றால் என்ன? பூமிக்கு மழை வராது. மழை வரவெல்லாம் என்ன? தண்ணி இல்லை, சாக வேண்டிதான். சாதாரணமா காக்கைன்னு நினைக்காத, சாதாரணமா குருவின்னு நினைக்காத, சாதாரணமா கொக்குன்னு நினைச்சிடாத. இது உயிரியல் சுழற்சி, ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கும். நீ கொசு உற்பத்தி ஆயிருது, கொசு அற்ப கொசுவை ஒழிக்க முடியல, இவன் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கிறான்னு சொல்ற, நீ நம்புற. கொசுவை ஏன் ஒழிக்க முடியல? ஏன் ஒழிக்க முடியல? தண்ணி தேங்கி கிடந்தா அங்க கொசு உற்பத்தி ஆயிருது, அழுக்கு நீர்ல.
அது முட்டையிடுது. முட்டையிடவுன்னா அதை சாப்பிட்றதுக்கு ஒருத்தர் இருக்கான், அவன் தான் அரட்டலை தவளை. நீ என்ன பண்ணுற, அந்த அழுக்கு தண்ணியில் அந்த இதை கொண்டு கொட்டிப்பிற, பெனாயில் அதுகளை கொண்டு கொட்டிப்பிற, நச்சு இதை கொட்டிப்பிற. அது கொட்டினோடனே என்ன ஆயிடுது, அந்த லார்வா அந்த அரட்டலை பிடிச்சி செத்து போயிடுது. செத்து போனோடனே கொசு முட்டை, அதை சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லாமல் நிறைய முட்டையிட்டு நிறைய லட்சக்கணக்காக பொறிச்சு கொசு படம் எடுத்து வருது. நீ அந்த இடத்துல போடலைன்னா அவன் உருவாகி அந்த முட்டை புறம் சாப்பிட்டு கொசு உற்பத்தியை தடுத்து விட்டுருவான். ஒன்று சார்ந்திருக்கு பாரு. நம்ம ஆளுக்கு எவ்வளோ பெரிய அறிவாளி. கீழ்பவானியில் அந்த காவாயில் தண்ணி ஓடுது. எத்தனை ஆண்டுகளாக ஓடுது? இந்த கருணாநிதி ஆட்சி, இந்த ஸ்டாலின் ஆட்சி, எடப்பாடி ஆட்சியில் தான் ஓடுதா? எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக வேளாண்மை செய்து வருகிற இனத்தின் மக்கள் நம்ம. எவன் சிமெண்ட் போட்டு பூசினா காவாயில்? எதுக்கு? இந்த ஓரத்தில் நீர் கசிஞ்சு வெளியேறி பலாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களுக்கு கசிவு நீர் பாசனம் இருந்துச்சு, இன்னும் இருக்கு. அதுல சிமெண்ட் போட்டு பூசுற காரணம் என்ன சொல்ற? மண் அரிக்குதுங்கிற. மண்ணரிப்பை தடுக்க மரம் நட வேண்டும் என்கிற ஒரு அடிப்படை அறிவுரை உங்களுக்கு இல்லையா? அந்த கரை முழுக்க மரத்தை நட முடியாத, பனை மரங்களை வச்சா அந்த மண் அரிப்பை தடுத்துக்கிறத. மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப்பம் மணிப்பு ஆடை அது ஒருத்து கருங்கையில் கல்வெளித்து ஒழுகி நடந்தாய் வாலி காவேரி இளங்கப்படுறான். என்ன பண்றான்? நதியின் 2 கரை ஓரத்திலையும் மரங்கள்ல வண்டுகள் வந்து பூக்கள்ல இருக்கிற வண்டுகள் பாட்டு பாடி அப்படியே ரிங்காரம் எடுதுங்கிறான். மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப்பம் மணிப்பு ஆடை அது பொறுத்து. மரங்கள் இருந்து விழுகிற பூக்கள் நதியில் அந்த ஆறுல கொட்டின உடனே அதுவே உடை மாதிரி இருக்கான், ஆடை மாதிரி அழகான பூக்களாலான ஆடை அணிந்து வருகிற நதி. அங்கும் இங்கும் கெண்ட மீன்கள் துள்ளி விளையாடுவது உன் கண்களோ அப்படின்னு கேட்கிற. கருங்கையில் கண் விழித்து ஒழுகி நடந்தாய், இடுப்பை வளைச்சு நெளிச்சு அசைந்து அழகாக நடந்து வரும் காவிரியே வா என்று இளங்கோடிகள் பாடினான். காவிரி எங்க வர்றா? இப்போ ஒரு சொட்டு தண்ணி கிடையாதுங்கிறான் காங்கிரஸ். நீங்க எல்லா ஓட்டையும் அவனுக்கு போட்டு ஜெயிக்க வச்சுட்டு விட்டுருவீங்க. தாவிச்ச வாய்க்கு தண்ணி தர அவனுக்கு எதுக்கு ஓட்டு போடுற? நீ எதுக்கு போடுற? ஒரு தண்ணி வாங்கி தர முடியல. இவன் தேசப்பற்ற பத்தி பேசுவான், இவன் இறையாண்மை பற்றி பேசுவான். எது இறையாண்மை, எது தேசப்பற்று? என்னுடைய வளம் எல்லாருக்கும், என்னுடைய நரிமணம் பெற்றோர் எல்லாருக்கும், என்னுடைய நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் எல்லாருக்கும், அணுவுல எனக்கு ஆபத்து எனக்கு சாவு எனக்கு, ஆனால் மின்சாரம் எல்லாருக்கும். என்னுடைய வளங்கள் எல்லாருக்கும் பொது, ஆனால் உன்னுடைய நீர்வளம் உனக்கு மட்டுமே என்றால் எங்கே இருக்கு தேசப்பற்று? எங்கே இருக்குது இறையாண்மை? எங்கே இருக்கு தேசிய ஒற்றுமை? எங்கே இருக்கு? எப்படி சரி செய்ய போறீங்க? இதை இவர்கள் சரி செய்வார்கள்? இதை பற்றி பேச சிந்திக்கவா தெரியுமா? படிப்பார்களா? நம்மாழ்வார் யார் என்று இந்த கட்சி தலைவர்கள் போட்டிடுறாங்கல்ல, எங்களை யாருக்காவது சொல்ல சொல்லு. நம்மாழ்வார் யார்? நான் ஒண்ணு கேட்கிறேன், விதை இருக்கா? இந்திய நாட்டில் விதை இருக்கா? விதை, நெல்லு, கத்தரிக்காய், வெண்டைக்காய், சொரக்காய், பூசணிக்காய் விதை வச்சிருக்கியா? விதை எங்க? சின்சாண்டா மேன்சாண்டா அமெரிக்க நிறுவனத்திட்ட வித்துட்டான். விதைய வித்து விட்ட தேசம் எப்படி உருப்படும்? எப்படி வாழும்? விதை இல்ல. நீ வேளாண்மை செய்து மறுபடி மீளெழுச்சி கொண்டு வறுமை ஏழ்மையை போக்கி பசி பஞ்சத்தை தீர்த்து விடலாம் என்றாலும் உனக்கு விதை இல்லை. இவர்கள்ட்ட நாட்டையும் அதிகாரத்தையும் திருப்பி என்ன செய்வார் மோடி? இப்ப 10 ஆண்டு ஆண்டுட்டாரு, திருப்பி அந்த ஆண்டு என்ன செய்வேங்கிறாரு. என்ன செய்வார்? அவரே சொல்றாரு பாரு, நான் சூப்பு கொடுத்தேன், சூப்பு 10 ஆண்டுகள் மக்களுக்கு சூப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தேன், அடுத்த 5 ஆண்டு சைட்டா பால்டால கொடுத்து வெஸ்ட கொடுத்து பூராத்தையும் கொண்டு வருவேன். அதான், வேற ஒண்ணுமே சொல்லுங்க. காங்கிரஸ் அதுக்கு முன்னாடி 10 ஆண்டு ஆண்டுச்சு. மன்மோகன் சிங் என்ன நடந்துச்சு? நீட்டுங்கிறீல்ல, நீட்டை எதுக்குறீல்ல? நீட்டை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். கூட இருந்து கும்மி அடிச்சது யாரு? இந்த திமுக. நீட்டை ஒழிக்க எங்கள்கிட்ட நல்ல யோசனை இருக்குது, நீட்டை ஒழிப்போம், வந்தால் ஒழிப்போம். கொண்டு வந்தது நீங்க, கொண்டு வந்தது நீங்க தானே. ஜிஎஸ்டி, மீள முடியாத வரி சுமையை நாட்டு குடிகள்கிட்ட திணித்தது யார்? இந்த காங்கிரஸ், இந்த திமுக. அவர்கள் பெத்து பெயர் வைத்தார்கள். ஜிஎஸ்டி, நீட், என்ஐஏ, இந்த கொடும் திட்டங்களை கொண்டு வந்தது காங்கிரஸ், திமுக. பெத்து பேர் வைத்தார்கள். ஹார்லிக்ஸ், போன்விட்டா கொடுத்து ஊட்டமாக வளர்ப்பது மோடி.
அவர்களிடத்தில் பெரும்பான்மை இல்லை, அதனால் தடுமாறினார்கள். இவர் அதிக பெரும்பான்மையோடு வென்று போய் அதிகாரத்தில் உட்கார்ந்தார், முடிச்சிட்டார் நாட்டை. இன்னும் ஒரு முறை பாரதிய ஜனதாவிற்கு நீ வெற்றி பெற செய்த நாட்டை கொடுத்தால் நீ இந்திய நாட்டை மறந்துரு, இருக்காது, முடிஞ்சிடும். 90 விழுக்காடு வித்துட்டார், இன்னும் 10 தான் இருக்கு, வித்துருவார். 2 பேர் நாடு தான், ஒன்னு அதானி அம்பானி, 2 பேர் கையில் தான் இந்த நாடு இருக்கும். உனக்கு எங்க இருக்கு? ஒரு நாட்டின் ஆட்சியாளர்கள் தனிப்பட்ட ஒரு முதலாளியின் வளர்ச்சியை நாட்டின் வளர்ச்சி என்று கட்டமைக்கிறார்கள். இது நீ நம்புற. ஒரு நாடு வளருதென்றால் தன் நாட்டு குடிகள், தன் நாட்டு பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியை கொடுக்க, ஏழை பணக்காரன் என்று பாகுபாடு இல்லாது, காசில்லாது செலவில்லாது இலவசமாக தரமான சரியான சமமான கல்வியை கொடுக்க முயற்சிக்கிறது, கொடுக்க போகிறது என்றால் அது வளர்ச்சி பாதையை நோக்கி நகருதுன்ற அர்த்தம். அரசால் முடியாது, தனியார் முதலாளி தான் நல்ல கல்வியை தருவான் என்று சொன்னால் அரசு தோற்று போகிறது. 130 கோடி மக்களால் நிறுவப்படுகிற அரசால் முடியாதது ஒரு முதலாளியால் எப்படி முடிகிறது? எப்படி முடிகிறது? தண்ணீரை தர முடியாத அரசால் தரமான தண்ணீரை, அரசுக்கு தண்ணி கிடைக்கவில்லை, அரசுக்கு கிடைக்காத தண்ணீர் ஒரு முதலாளிக்கு எப்படி கிடைக்கிறது? எப்படி கிடைக்கிறது? 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசால் தர முடியாத மருத்துவ தரத்தை ஒரு தனி முதலாளி, அப்போலோ முதலாளி, அவர் கொடுத்துருவாருன்னா எப்படி? ஒரு காவிரி அந்த ஆஸ்பத்திரி வச்சிருக்க முதலாளி கொடுத்துருவாருன்னா எப்படி? அப்புறம் அரசு எதுக்கு? அரசு தன் தோல்வியை ஒற்றுக்கொள்கிறதா? முதலமைச்சருக்கே முடியலைனாலும் அரசு மருத்துவமனைக்கு போறதில்லை, அப்போலோக்கு தான் போறதுனால் அப்ப தனியார் முதலாளி தான் தரமா தருவார். தண்ணி அவர் தான் தருவார், கல்வி அவர் தான் தருவார், மருத்துவத்தை அவர் தான் தருவார், போக்குவரத்து அவர் தான் சிறப்பாக நடத்துவார், ரோடு போடுறது அவர் தான் போடுவார், மின் உற்பத்தி விநியோகத்தை அவர் தான் நல்லா செய்வார். நீ என்ன புடுங்குவியா அந்த நாற்காலியில் உட்கார்ந்துக்கிட்டு? என்ன பண்ணுவ? இந்த கேள்வி உனக்கு என்னமா இல்லையா? எல்லாவற்றையும் தனியார் முதலாளி தான் சிறப்பாக செய்வார் என்றால் அரசின் வேலை என்ன? அந்த கேள்வி உனக்கு எழணுமா எழக்கூடாது? அரசின் வேலை என்ன? கமிஷன் வாங்கிட்டு கையெழுத்து போடணும். எல்லாவற்றையும் இலவசமாக தருகிற எனது அரசு, மடிக்கணினி, மிக்சி, கிரைண்டர், சைக்கிள் எல்லாவற்றையும் இலவசமாக தருது. 1000 ரூபாய் தருது. அது ஐயா ஸ்டாலின் அரசு 1000 ரூபாய். எல்லாவற்றையும் தந்த அரசு தண்ணீரை ஏன் தரமான தூய தண்ணீரை நாட்டு குடிகளுக்கு கொடுக்கல? கொடுக்க முடியல, கொடுக்காது. ஏன் ஏன் கொடுக்காது? தண்ணீரை சலமாக இலவசமாக கொடுத்து விட்டால் தண்ணீரை விற்கிற முதலாளி பாதிக்கப்படுவான். அவன் பாதிக்கப்பட்டால் உனக்கு என்ன? அவனிடம் இருந்து வருகிற கமிஷன் நின்றும். அவன் 400 கோடி 500 கோடின்னு கொடுப்பான், அதை இழந்துரும். அப்படின்னா இவனுக்கு பேர் என்ன? முதலமைச்சர் கிடையாது, கமிஷன் பாய்ஸ், கமிஷன் புரோக்கர். இப்ப புரியுதா? இதை நீ யாருக்கான தேர்தல் என்று நினைச்சுக்கிட்டு இருக்க? உன் நாட்டை ஆளுகிற தலைவருக்கான தேர்தல் அல்ல. உன் நாட்டுக்கு முதலாளிகளுக்கும் மக்களுக்கும் இடையே வேலை செய்கிற தரகரை தேர்வு செய்கிற தலைவரை தேர்வு செய்யல. பிரதமர் என்பவன் இந்த நாட்டிலே இன்டர்நேஷனல் புரோக்கர். புரோக்கர் முதலமைச்சர் என்றால் ஆல் இந்திய புரோக்கர். ஏன்? உன் சிஸ்டம் அப்படி. தனியார் மய தாராளமய பொருளாதார உலகமய பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்ட நாட்டின் தலைவனாக இருந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியாது. தரகராக இருந்து முதலாளிகளுக்கும் மக்களுக்கும் இடையே வேலை செய்யலாம், அவ்வளவுதான் செய்ய முடியும். யாராவது மறுக்க சொல்லு பாப்போம். பெரிய பெரிய தலைவர்களாக என்ன இப்படி வந்து ஒரே டிவியில் உட்காருவோம் 2 பேரும். இந்த எதிர்கருத்து இருக்கிற 2 பேரும் என்னோட வாதிட்டு தர்க்கம் பண்ணி வென்று பார்த்துருவோம். எத்தனை கேள்வி எழுப்புறோம், ஒன்றுக்காவது பதில் இருக்கிறதா? ஒன்றுக்கு. உங்கள் பிள்ளைகள் வென்று வருவோம். படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை தருவோம். எப்படி தருவாய் சீமான்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. இங்க பருத்தி அதிகமா விளையுது, போறா பருத்தி சார்ந்த தொழிற்சாலை. கரும்பு நல்லா வரும், போறா கரும்பு சார்ந்த தொழிற்சாலை. வாழை நல்லா வரும், போறா வாழை சார்ந்த தொழிற்சாலை. என்னென்ன பண்ணுவா? வாழை மட்டையில வேட்டி, சேலை, பை எல்லாம் தயாரிக்க முடியும். சான்று காட்டவா? வா விருதுநகருக்கு. மீத்தேனி எப்படி எடுப்பா? பூமியை தொடாமல் எடுப்பேன். ஆடு மாட்டு கழிவு, ஆடு மாட்டு சாணம் புழுக்க
மனித கழிவு, மக்கிய இழுதலை கழிவு, குப்பை. 100 ஏக்கரில் குப்பை மேடு, 200 ஏக்கரில் குப்பை மேடு. குப்பையிலிருந்து எவ்வளவு வேணுமானாலும் மீத்தேன், ஈத்தேன், பயாகஸ் எரிகாற்று எடுக்க முடியும். சிங்கப்பூர் செய்து வெறும் மக்கிய மர கழிவிலிருந்து செய்து என்னால முடியாதா? மயிலாடுதுறையில் என் கட்சி தம்பி ஒருவன் மனித கழிவு, ஆடு மாட்டு கழிவில் இருந்து இந்த பயாகஸ் எரிகாற்றை எடுத்து தன் தாய்க்கு கொடுத்து மோட்டர் பைக்கு அதிலே ஓட்டி வீட்டுக்கு மின்சாரம் எரிக்கிறான். வலையொலியில் இருக்கு பாரு. அவன் வீட்டில் செய்கிறான், நான் நாட்டில் செய்வேங்கிற. கரும்பு நல்லா வரும் போறா, கரும்பு சார்ந்த தொழிற்சாலை. கரும்பை வெட்டுவதற்கு எதுக்குடா எஜுகேஷன்? கரும்பை காய்ச்சறதுக்கு எதுக்குடா கல்வி? ஆனால் எத்தனை டன் வெள்ளம் காய்ச்சிருக்கேன், சர்க்கரை அவ்வளவு பிரிச்சிருக்கேன், வெள்ளை கட்டி அவ்வளவு எடுத்திருக்கேன். இதை கணக்கிடுறதுக்கு கல்வியான படித்தவன் படிக்காம எல்லாருக்கும் ஒரே இடத்துல அரசு வேலை. நீ வாழ்விடத்திலே சென்னிமலையில் என்னடா வரும்? அங்கே தொழில் நெசவா, நெசவா அரசு தொழில், அரசு பணி. மின்சாரத்தை ஏத்துறது, நூல் விலையை ஏத்துறது. எப்படா நெசவாளி வாழ்வா? எதை பத்தி நீங்க கவலைப்பட்டிருக்க? எதை பத்தி கவலைப்பட்டிருக்க? இங்கே தொழில் வளர்ச்சி என்பது பெரும் முதலாளிகளின் வளர்ச்சி தான். சிறு குறு தொழிலாளரும், தொழில் முனைவோர், தொழிலாளர்கள் பற்றி அவங்களை பற்றி கவலையே கிடையாது, கவலையே கிடையாது. நீ இன்னைக்கு வட இந்தியா வர உனக்கு வேலை செய்ய நினைக்கிற, இன்னைக்கு அவன் கூலி. சரியா? 5 வருஷத்தில் முதலாளி, நீ அவனுக்கு கூலி. எழுதி வை, நடக்கும். உலகெங்கிலும் இது நடந்திருக்கிறது. இமயவரை பரவி வாழ்ந்த நீ காலடியில் எப்படி குறுகினாய்? இப்படித்தான் குறுகினாய். ஈழத்திலே உன்னை அடித்து விரட்டினான், நிலத்தை எடுத்துக்கொண்டான். இங்கே ஆக்கிரமித்து விரட்டுவான், தேவைப்பட்டால் அடித்தும் விரட்டுவான். நீ அவனுக்கு என்ன பண்ற? வந்தவன குடும்பத்தை கொடுத்துடுற. அவன் எதுக்கு வசதியா? ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு. இப்ப நான் பீகார்ல போய் வரிசையில் என்ன கொடுப்பானா? இதே குஜராத்தில் போய் வரிசையில் என்ன ரேஷன் போடுவானா? எனக்கு போடுவானா? சொல்லு. நீ ஓட்டுரிமை கொடுத்துடுற. நீ வாக்குரிமை அவனுக்கு கொடுத்து விட்டால் இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் வட இந்தியன் தீர்மானிப்பான். ஏற்கனவே தெலுங்கர்கிட்ட இருக்குது 50-60 ஆண்டுகளா 9 மினிஸ்டர் இந்த நாட்டுக்குள்ள. எல்லா உயர்ந்த இலாக்காக்களும் அவர்கிட்ட இருக்கு. உன்னால தப்பிக்க முடியுதா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், சொல்லு. உகாதி தெலுங்கு வருடப்பிறப்பு விடுமுறை. வருடப்பிறப்புக்கு இதுல எந்த மாநிலத்தில் விடுமுறை இருக்கு சொல்றான்? தமிழ் புத்தாண்டுக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் விடுமுறை இருக்கு? எங்க இருக்கு? ஓணத்துக்கு விடுமுறை இருக்கு உன் மண்ணில், உன் பொங்கலுக்கு மற்ற மண்ணில் விடுமுறை இருக்கு. மகாவீர் ஜெயந்திக்கு விடுமுறை இருக்கு. வள்ளுவன் பிறந்த நாளைக்கு எங்கேயாவது மாநிலத்தில் விடுமுறை இருக்கா? அப்புறம் என்ன வச்சிருக்க உனக்கு சொல்லு? சாதி வச்சிருக்கா, மதம் வச்சிருக்கா, மோதிக்கிட்டு செத்தா புதைக்க சுடுகாடு வச்சிருக்கா. அதுலயும் சில சாதிக்கு சுடுகாடும் இல்லை. வேற என்ன வச்சிருக்க? என்ன வச்சிருக்க சொல்லு? என்ன வச்சிருக்க? இனி வரும் தலைமுறையாவது சாதி கடந்து எதையாவது சாதியை பார்க்காம எதாவது சாதிக்க பாரு. மதத்தை கடந்து மதத்தை மறந்து மனிதத்தை பாரு, மனிதத்தை பாரு. அதுதான் ஆக புனிதம் என்பதை எண்ணிப்பாரு. நீ உலகம் தழுவி நேசித்தவன், எல்லா உயிர்களையும் நேசித்தவன். எந்த கடவுளடா தன்னை வணங்கும் போது ஆடை வணங்க, மாடை வணங்க, மயிலை வணங்க, பாம்பை வணங்க வாய்ப்பு தந்த கடவுள் சொல்றான்? ஒரு தெய்வம் சொல்றான். நீ சிவனையே வணங்குவதானாலும் அவனுக்கு முன்னாடி இருக்கிற நந்தியை வணங்கித்தான், காளையை வணங்கித்தான் வணங்கணும். நீ முருகனை வணங்குவதானாலும் மயிலையும் பாம்பையும் வணங்கித்தான் வணங்கணும். ஏன்? உயிர்மை நேயண்டா நீ. அவருக்கு புளிய வாகனமா வச்சு, மாரியத்தாளுக்கு சிங்கத்தை வாகனமா வச்சு எதுக்கு வச்ச? வணங்கும் போது இந்த உயிர்களை வணங்கணும். உயிர்மை நேயன், உயிர்மை நேயன். நீ ஆக சிறந்தவன், நீ சாதாரணம் கிடையாது. நீ ஆக சிறந்தவர்கள் நீங்கள். ஜூலியஸ் சீசர் சொல்றான்ல, மற்றவன் எழுந்து உன் தகுதியை அறிவிப்பதற்கு முன்பு நீயே பேர் அறிவிப்பு செய்யடா, நான் ஆக சிறந்தவன் என்று நீயே பேரறிவிப்பு செய்தாங்கிறான். அதனாலதான் நான் சொல்றேன், தமிழர்கள் நாங்கள் ஆக சிறந்தவர்கள். உலகில் மூத்த இனம், உலக மொழிகளின் தாய்மொழியை பேசக்கூடிய ஒரு இனத்தின் கூட்டம். உலகிற்கு அறிவியல், நாகரிகம், தொழில், வளர்ச்சி, வேளாண்மை, பண்பாடு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த பேரினத்தின் மக்கள். எனவே நாங்கள் ஆக சிறந்தவர்கள். Me too.
என் அன்பு மக்களே, அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, உங்களை நம்பிதான் இந்த வரலாற்று பெரும்பணியை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தலைவர் நமக்கென்று யாரும் ஆதரவு குரல் கொடுக்கவோ, நமக்கென்று கை கொடுக்கவோ எவருமற்று தனித்து விடப்பட்ட இனத்தின் மக்கள், சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் பேரின மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேரழைப்பிலிருந்து, பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகி நிற்க முடியாது. தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியும் தமிழ் பேரினத்திற்கு பேராபத்து என்கிறார். அதை உணர்ந்துதான் உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே உறுதியாக நிற்கிறோம். என்னால் முடியாதா? இந்த கட்சிகளோடு கூட்டணி வைத்து 500,000 கோடிகளை வாங்கி 10-15 சீட்டுகளை வாங்கி நிற்க முடியாதா? நின்றுக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஏன் முடியும்? ஏன் நிற்க மாட்டேன். ஏன்? இந்த தலைவர்களை பார்த்து இந்த களத்துக்கு வந்தவன் அல்ல. ஒப்பற்ற பெரும் வீரன் பிரபாகரன் என்ற தலைவனை பார்த்து இந்த களத்திற்கு வந்தவன். என் அன்பு பிள்ளைகள், நான் வீழ்ந்தாலும் சரி, என் இனம் எழுந்தால் போதும், நான் செத்தாலும் சரி, இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்ற பெரும் தலைவனின் பிள்ளைகள் நாங்கள். தன்னலமற்று இந்த களத்தில் நிற்பதை பாருங்கள். எங்கள் நலத்தை விட என் இனத்தின் நலம் பெரிது என்று நிற்கிற இந்த பிள்ளைகளை நீங்கள் கைவிட்டு விடாமல் இருக பற்றி கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கானவர்கள். உங்களிலிருந்து வந்தோம், உங்கள் வழியிலேயே பிறந்தோம். புலம்பி கிடந்த என் தாய் தந்தையரின் கண்ணீர் விட்டு வறுமை ஏழ்மையிலே தோய்ந்து துவண்டு கிடந்த என் அப்பா அம்மா, என் அக்கா தங்கை, என் உற்றார் உறவினரிடத்திலிருந்து ஓடி வந்தோம். அதை எப்படியாவது சரி செய்ய முடியாதா என்ற ஏக்கத்திலும் தவிப்பிலும் இந்த களத்திலே நிற்கிறோம். என்ன செய்யறது? எவ்வளவு பேசிட்டாருனாலும் அந்த மாயனூர் முதல் நல்லா அடிச்சுக்காயம்பான். இதில் கேளிக்கையிலும் பொழுதுபோக்கிலும் அதிக நாட்டம் கொண்ட இனத்தின் மக்களை புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது. அதுக்குள்ளேயும் ஒருத்தன் தயாரிச்சுட்டு வாரம் பாருங்க. 32 லட்சம் பேரை திருப்பியிருக்கேன். ஓட்டுக்கு 1 ரூபா கொடுக்காம நாட்டை ஆண்ட பிரதமரை ரோட்ல வெறுமனை கையை கட்டிட்டு போறாரு. சாதாரண மகன் நின்று பேசும்போது எத்தனை ஆயிரம் பேர் கூடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, கட்டிட்டு இருக்காங்க. இங்க குவார்டர் கிடையாது, கோழி பிரியாணியும் கிடையாது, கூட்டம் முடிஞ்சு போகும்போது 200-300 காசும் கிடையாது. நான் தலைவனும் இல்லை, இங்க யாரும் தொண்டரும் இல்லை. அவர்கள் என்னை எப்படி பார்க்கிறார்கள்? என் மகன், என் பேரன், என் பிள்ளை, என் சித்தப்பா, என் மாமா என்று உறவுகளில் ஒருவனாக அரவணைத்துக் கொள்வதால் தான் என் அன்னை தமிழினம் கொண்டாடுகிறது. இன்றைக்கு ஒரு மகனை உலகம் முழுமைக்கு இருக்கிற தமிழ் மக்கள் நேசிக்கிறார்கள் என்றால் அது என் தலைவன் பிரபாகரனை, அதற்கப்புறம் அவன் பிள்ளை சீமானைத்தான். பன்னெடுங்காலமாக நாங்கள் வீழ்த்தப்பட்டு விட்டோம், வீழ்ந்து கிடப்போம். எங்கள் தலைவர் சொல்லுகிறார், வீழ்வதல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி. ஒரு மனிதன் யானையை விட மெதுவாக விழலாம், ஆனால் குதிரையை விட வேகமாக எழ வேண்டும். படக்கென்று எழணும். படக்கென்று எழுகிறதுக்கான வேலையைத்தான் வீழ்ந்து விட்ட தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறோம். களத்து மேட்டில் கருது ரொம்ப கட்டி கிடக்குது, அட எந்த நாளும் நம்ம வயிறோ ஒட்டி கிடக்குது. களத்து மெட்டுல கருது ரொம்ப கட்டி கிடக்குது, அட எந்த நாளும் நம்ம வயிறோ ஒட்டி கிடக்குது. உழைச்சு நம்ம மேனி எருது ஆகுது, எத்தனை நாள் நாம இங்கே அடிமையாவது. ஏறப்பெல்லாம் பறக்குது வார் வானத்து மேலே, ஏழை வாழ்வு மட்டும் கிடக்குது வார் பூமிக்கு கீழே. குனிஞ்சு நாம தேடுறது வாழ்க்கையத்தானா, வயலில் வேலை செய்யும் போது கூட கனவுகள் தானா. மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா, உப்பு தண்ணி இனிக்கும் என்றால் உனக்கெங்கே மதி போச்சு, செத்த பின்னே சொர்க்கம் என்றால் இப்பிறவி என்னாச்சு. சொத்து இருக்கிறவன் சொல்லுற சொல்லே சரியாச்சு, சுத்தி விரட்டுதம்மா வறுமை மட்டும் நமக்காச்சு.
மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா? மாற்றம் என்பது என் அன்பு மக்களே மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் என்கிறான் மார்க்ஸ். மாற்றம் என்பது ஒரு சொல் அல்ல, செயல். எனவேதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகளை இந்த தேர்தல் களத்தில் நிற்கிறோம். என்ன துணிவு, என்ன தைரியம், எதற்காக தனித்து எப்படி நிற்கிறார்கள்? எங்களை பெற்றவர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட்டுவிட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத அழுத்தமான நம்பிக்கையில் நிற்கிறோம். எங்கே இனிப்பு இருக்கிறதோ அங்கே ஈயும் எறும்பும் தானாக வரும். எங்கே உண்மையும் நேர்மையும் இருக்கிறதோ அங்கே எம் மக்கள் தானாக வருவார்கள். 32 லட்சம் மக்கள் வந்திருக்கிறார்கள். இது 62 ஆகும். 1,22,00,000 ஆகும். இந்த நாடு எமதாகும். நல்ல ஆட்சி இந்த நாட்டிலே தமிழ் தேசிய ஆட்சி மலரும். பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மது, மத போதை, பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை இது ஏதுமில்லாத தூய தேசம் படைப்போம். மக்கள் புரட்சியால் அதை படைப்போம். காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், மலைவளம், கடல் வளம், மண்வளம் அனைத்தையும் காப்போம். கல்வி, கல்விக்கற்ற வேலை, வேலைக்கற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, அதுவே உங்கள் பிள்ளைகள் எங்களின் கனவு. செய்வோம். தமிழ் தேச அரசியல் மட்டும்தான் அதை சாதிக்கும். இவர்கள் பகைவர்கள். இந்தியம், திராவிடம் ரெண்டும் வெவ்வேறு அல்ல. தமிழுக்கும் தமிழருக்கும் சென்ம எதிரிகள். திட்டமிட்டு அளிப்பார்கள். திராவிட முன்னேற்றம் என்பதை நீ தத்துவ கோட்பாடாக நினைத்த இல்லை. திருடர்களின் முன்னேற்ற கழகம் தான் திமுக. அதிமுக அது அனைத்து இந்திய அளவில் திருடர்களின் முன்னேற்ற கழகம். நீ இந்த தொலைக்காட்சியை திருப்பு, அதிமுகவின் ஊழல் பட்டியலை படிப்பான். இந்த நியூஸ் ஜே பேப்பர் திருப்பு, கருணா திமுக ஊழல் பட்டியலை படிப்பான். 2 பேரும் இந்த இடத்துல உண்மையை பேசுவான். 2 பேரும். நீ ஒரு மாற்றத்தை விரும்பு. புதுசா பேண்ட் வந்திருக்கு போடணும், புதுசா ஷூ வந்திருக்கு போடணும், புதுசா கடியாரம் வந்திருக்கு வாங்கி கட்டணும், புதுசா செல்போன் நியூ மாடல், புதுசா கார் வந்திருக்கு வாங்கணும். எல்லாத்துக்கும் புதுசு தேடுற. 75 வருஷமா ஒரே சின்னத்தில் போடுற, 60 வருஷமா ஒரே சின்னத்தில் போடுற. மாத்து மாத்து. புதுசா வந்திருக்கல மைக், அதுல ஒரு தடவை போடு, அதுல ஒரு தடவை போடு. மீட்டு போடு, அதுல ஒரு தடவை போடு. தேடுறீல அந்த கடையில் போனா சுக்கா பக்காவா இருக்குமாப்ல, அங்க பிரியாணி நல்லா கொடுப்பாங்க. அங்க அப்படி அழகழகா புதுசா மாடலா சட்டை வச்சிருப்பான். அங்க நல்லா சேலை இருக்கும். எங்க அக்கா தங்கச்சி பெரியம்மா சின்னம்மா 6 மாசம் கட்டி கிழிக்கிற சேலைக்கு 100 சேலை எடுத்து போட்டு ஒரு சேலையை எடுத்துட்டு வருவாங்க. அவ்வளவு தேடுகிறீர்கள். 6 மாசத்துக்கு கட்டி கிழிக்கிற வேட்டி சேலைக்கு இவ்வளவு தேடுகிற நீங்கள் உங்கள் 5 ஆண்டு கால வாழ்க்கை தீர்மானிப்பதில் ஒரு நல்ல தலைவனை ஏன் தேட மாட்டுகிறீர்கள்? எதற்காக? பரம்பரையாக கருணாநிதி, அவர் மகன், அப்புறம் அவர் மகன், அப்புறம் அவர் மகன். இன்ப நிதியை முதலமைச்சராக ஒருத்தர் அழுகிறான். கொடுமை நடக்குது இந்த நாட்டில். ஏதோ பார்த்து பண்ணிவிடுங்க நியாயமாரு, ஏதோ பார்த்து பண்ணிவிடுங்க. ரொம்ப கத்திட்டோம். ஓசோ சொல்லிட்டு போயிட்டான். ஒவ்வொரு நாளையும் அறுவடைக்கான நாளாக கருதாதே, நீ விதைப்பதற்கான நாளாக கருதுன்னு. நானும் 13 ஆண்டுகளாக விதைச்சிக்கிட்டு இருக்கேன். 32 லட்சம் வீர விதைகள் முளைச்சிருக்கு. நான் ஒன்றும் பெரிய 50 வருஷம் சினிமாவில் நடித்தவன் கிடையாது. 60 படைக்கு பெரிய செல்வாக்கு பெற்ற இயக்குனரும் கிடையாது. பரம்பரை எங்கள் அப்பன் முதலமைச்சர், அவன் கட்சி அப்படி வந்தவன் கிடையாது. சாதாரண மகன். தீரன், என் பாட்டன் தீரனை போல என் தலைவன் பிரபாகரன். உனக்கு தெரியுமா, மன்னர் கூப்பிட்டால் படைக்கு வருவான், அரசன் ஆணை. ஆனால் சாதாரண குடிமகன் கூப்பிட்டு படைக்கு வந்தான். அதுதான் நம் பாட்டன் தீரன், புரட்சியாளன். முதலமைச்சர் கூப்பிட்டால் வருவார்கள். ஆனால் இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் கூப்பிட்டாலும் பிரதமர் கூப்பிட்டாலும் கூட்டம் கேட்க ஆள் வரல, அது வேற. என் தலைவன் சாதாரண மகன். அவன் கூப்பிட்டு மண்ணின் விடுதலைக்காக வந்து செத்தவன் மட்டும் 50,000 பேர். அதனால அவன் புரட்சியாளன். நான் ஒரு எளிய மகன். நான் பேசுகிறேன். நான் கூப்பிட்டு பல லட்சக்கணக்கான தம்பி தங்கைகள் என்னோட திரண்டு வருகிறார்கள். அதனால் நாங்கள் புரட்சியாளர்கள்.
திமுக கட்சி ஐயா ஸ்டாலின் ஆரம்பிச்சிருந்தா எத்தனை ஓட்டு வாங்கியிருப்பாருன்னு பாரு. இதே அதிமுக ஐயா எடப்பாடி ஆரம்பிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? என்னைய போல தம்பி அண்ணாமலை தனிச்சு கட்சி ஆரம்பிச்சிருந்தா எங்க நின்றுப்பாரு, என்ன ஆயிருப்பார்? 100 ஓட்டு வாங்கியிருப்பாரு. 100 ஓட்டு. அவர் வளர்த்த ஆட்டுக்குட்டி கூட போடாத அவருக்கு ஓட்டு. இது எங்க கோட்டை. என் ரத்தத்தை வேர்வையாக்கி மூச்சை பேச்சாக்கி நானே செங்கல் அறுத்து நானே சிமெண்ட் உழைச்சி கட்டுற தமிழ் தேசிய அரசியல் கோட்டை. இது கொள்கை கோட்டை. என் அன்பு மக்கள், அறிவார்ந்த தமிழ் சொந்தங்கள், எங்களுடைய மதிப்பிற்குரிய அப்பா மருத்துவர் கார்மேகன் அவர்களுக்கு நீங்கள் மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற வைக்க வேண்டும். முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு. நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்துல ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. ஏற்றம் வரணும் பாரு, ஏற்றம் வரணும் பாரு. ஏலசன வாழ்க்கையில் முன்னேற்றம் வரணும் பாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்துல ஐயாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ராசாக்கா. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில ஓட்டு போடணும் ஐயாக்கா. உண்மைக்கு, நேர்மைக்கு, தூய்மைக்கு, எளிமைக்கு, நாட்டு மக்களின் நன்மைக்கு, மாற்றத்தை உருவாக்க துடிக்கும் தலைமைக்கு ஒரே சின்னம் மைக். இனத்தின் வழிதாங்கி நிற்கிற பிள்ளைகள் இந்த ஒளிவாங்கி சின்னமாக ஏந்தி வருகிறோம். உங்கள் வலிமை மிக்க வாக்கை எங்களுக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி. இந்த ஈரோட்டு தொகுதியிலே எங்கள் அப்பா கார்மேகன் நல்ல வேட்பாளர், நீங்கள் ஒவ்வொருவரும் வேட்பாளர். அந்த உணர்வோடு களத்திலே வேலை செய்யுங்கள். என் பெற்றோர்களே, உங்கள் உறவினரிடத்தில் அழைத்து பேசுங்கள். என் அன்பு தம்பிகளே, உங்கள் உடன் படிப்பவர்கள், படித்துக் கொண்டிருப்பவர்கள், வேலை பார்ப்பவர்கள், நீங்கள் அன்றாடம் சந்திக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நமக்கானவர்களாக மாற்றுங்கள். மாற்றுங்கள். ஒவ்வொரு நாளையும் உணதாக்கு. எவரையும் சம உணர்வுடன் சந்தி. நீ பட்டறை கல்லானால் அடிதாங்கு, சம்மட்டியானால் ஓங்கி அடி என்கிறார். பல ஆண்டுகளாக பட்டறை கல்லாக இருந்த அடிதாங்கிய தமிழ் சமூகமே, நீ சம்மட்டியாக மாறி ஓங்கி அடி. உன் துன்ப துயரங்களை துகள் துளாக நொறுக்கு. இதுக்கு அரிய வாய்ப்பு வரலாறு தந்திருக்கிறது இந்த தேர்தல். இதை வெறும் தேர்தலாக இல்லாமல் மாறுதலுக்கான தேர்தலாக செய். உன்னுடைய மதிப்புமிக்க வாக்கை, ஜனநாயகத்தில் வாக்கு என்பது வலிமையான ஆயுதம். அதை அநீதிக்கு எதிராக தூக்கு. மைக்கு சின்னத்தில் செலுத்தி என் அப்பா கார்மேகன் அவர்களை, மருத்துவ மேதை அவர்களை இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அனுப்பு. உனக்காக, உன் உரிமைக்காக, அதிகாரமற்ற அடித்தட்டு மக்களுக்காக அதிகாரங்களை எதிர்த்து ஆக்கிரமிப்பார், ஆர்ப்பரித்து பேசுவார் என்பதை நான் உறுதிபட உங்களுக்கு சொல்கிறேன். என் அன்பு மக்களே, தமிழ் பெருங்குடி மக்களே, தன்மானமும் இனமானமும் கண்ட என் உயிர் சொந்தங்களே, இந்திய நாடாளுமன்றத்திற்குள் நினைத்து பாருங்கள். உயிர்ப்பால் மீட்டிய தாயின் மீதும் அறிவிப்பால் ஊட்டிய தமிழ் மீதும் எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் நேசிக்கிற எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் மீதும் ஆணையிட்டு நான் உறுதியேற்கிறேன் என்று நாடாளுமன்றத்திற்குள் எங்களுடைய உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் எடுக்கும்போது ஊடகம் ஒரு முறை உறைந்து போகும். தமிழ் பேரினம் நிமிரும். எனவே என் அன்பு மக்கள், என் அருமை சொந்தங்கள், மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்தி எங்களுடைய அப்பா மருத்துவ மேதை கார்மேகன் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகளின் எங்களின் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும், இலக்கை வென்றாவும். நாம் தமிழர்.